எம்ஜிஆர் கேப்டன், மக்கள் தலைவர் கேப்டன், தமிழகத்தின் தாய்மார்களின் தலைவர் கேப்டன், இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கேப்டன் 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 எங்கள் லேடி கேப்டன், 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 எங்கள் லேடி கேப்டன்.
இந்த வானத்தில் இருக்கிற மேகத்தில் இருக்கிற மலைக்கும் தெரியும். ஏன்னா கோடைக்கும் இரவு குளிர் மலை போல் ஏழைகளுக்கு நல்ல செய்த ஒரே தலைவர் கேப்டன். அப்படிப்பட்ட தலைவருக்கு நாம எப்படி வாய்ப்பு கொடுக்கணும்? ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு நிறைய கடுபிடி. காரணம் யாராரோ கட்சி ஆரம்பிச்சாலும் அவங்க நிர்வாகம் தெரியாம வீட்டுல போய் அமர்ந்துக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பயந்து நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இந்த நகராட்சியில எடப்பாடி கூட ரவுண்டால வந்து பேசினா அப்படி. ஆனா ஒரு சாதாரண அரசியல் மெச்சூரிட்டி இல்லாத ஆளுங்க நம்மள அவருக்கெல்லாம் பயந்து தேமுதிக இந்த இடத்தை ஒதுக்கிடுறாங்க. ஏன்னா அதெல்லாம் நினைச்சேன் பொதுமக்களுக்கு நாம நல்லது செய்யணும். காவல்துறை அதுதான் சொல்லுது. அவர் காவல்துறை பேச்சையும் கேட்கணும் தான் பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இந்த இடத்திலே நாமளும் ஒப்புக்கொடுங்கள். அதனால வருங்காலத்தில் தேசிய முற்போக்கு திராவிடம் சாதாரண கட்சிகளை ஏன் சொல்றா தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நிலராயிராய். நம்மளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்த ஒரே தலைவர் கேப்டன். அப்படிப்பட்ட தலைவர் பின்னாடி இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை தேசிய முற்போக்கு திராவிடம் எப்படி கட்சி தெரியும்? ஏன்னா இந்த கிருஷ்ணகிரியில வந்து ஆண்டம் கட்சிக்குது ஆளும் கட்சிக்குது. இந்த மாதிரி இது வரைக்கும் இந்த நகராட்சியில எந்த உருப்படியான வேலை செய்யல. ஏன் சொல்றேன்னா பக்கம் இந்த பேனர் வச்சு ஒரு ஏடிக்குது. இந்த வந்து என்னது இந்த பேருந்து நிலையத்தை வந்து அறிவிச்சது புரட்சித்தலை அம்மா அவர்கள். ஆனா அந்த கோரிக்கை வந்து எங்க அண்ணார் பேசுவாங்க. ஏன்னா புரட்சித்தலை அம்மா அறிவிச்சு பின்னாடி இன்னுமே ஒரு நடைமுறைக்கு வராம இந்த கிருஷ்ணகிரி அத்தனை செயல்பாடும் கிடப்பில் போட்டுக்கிறார்கள். அதை தூக்கி தட்டி எழுப்புற ஒரே தலைவி நம்மளுடைய தலைவி. அந்த தலைவர் பின்னாடி நாம் ஒன்று பெறுவோம், வென்று எடுப்போம். நான் ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு அண்ணன் தம்பி ஒற்றுமை இல்ல, மாமன் மச்சான் ஒற்றுமை இல்ல, அக்கா தம்பி கூட இல்ல, அப்பா பிள்ளை கூட ஒற்றுமை இல்ல. எங்கேயா நம்மளுக்கு ஜாதி இல்லை மதம் இல்லை. ஆனா ஒரே கேப்டன் சொல்றார், மதத்தை மறப்போம் மனிதனை நினைப்போம். அப்படி பின்னாடி இன்னைக்கு அனைத்து சமுதாய மக்களுக்கும் எங்க அண்ணாரி அவர்கள் கண் உறங்கினாலும் கண் இமை உறங்காமல் மக்களுக்காக பாடுபடுகிறார். அப்படிப்பட்ட தலைவிக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கள். மறந்து விடாத தாய்மொழி வாய்ப்புக்கு நன்றி சொல்ல. நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக கழகத்தின் பொதுச்செயலாளர் வருங்கால முதல்வர் நம்ம அண்ணாரி அவர்கள் உங்களுடைய திருப்புராட்டம். நீங்க கையெடு ரைட் பண்ணி பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் நமது கேப்டன் அவர்களுடைய ரத யாத்திரை இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளுக்கும் நாம சென்று கொண்டிருக்கிறோம். 3ஆம் கட்ட பயணமாக இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நம்மளுடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நமது மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் நம்மளுடைய மாவட்ட செயலாளர் சின்ராஜ் அவர்களுக்கும் என்னுடன் சென்னையில் இருந்து வந்திருக்கும் நமது கழக பொருளாளர் LK சுதீஷ் அவர்களுக்கும் நமது மண்டல பொறுப்பாளர் டாக்டர் இளங்கோவன் அவர்களுக்கும் அதே போல இங்க மாவட்ட பொறுப்பாளராக இருக்கும் மாலதி வினோத் அவர்களுக்கும் தொகுதி பொறுப்பாளராக இருக்கும் நிஜாமுதீன் அவர்களுக்கும் நமது பக்கத்து மாவட்டத்தை சேர்ந்த கிருஷ்ணகிரியினுடைய
முருகேசன் மற்றும் ராமசாமி ரெட்டி, ராமலிங்கம், திருப்பதி முருகேசன் அவர்களுக்கும், ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும், இங்கே மேடையிலே என்னுடன் இருக்கும் அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும், அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும், எங்கள் மகளிர் அணி சகோதரிகளுக்கும், தாய்க்குலங்களுக்கும், தொண்டரணியை சேர்ந்தவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், கேப்டனை தன் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள எங்கள் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ சமீபமாக நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு வருவது அடிக்கடி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு அப்பப்போ வந்து கலந்துகிட்டு இருக்கேன். உங்களை சமீபமா பல்வேறு தரத்துல பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது ஒரு திருமணமா இருக்கலாம், இல்ல ஆர்ப்பாட்டமா இருக்கலாம், இல்ல ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கலாம். எத்தனை நிகழ்ச்சிகளுக்கு நாம வந்தாலும் இன்றைக்கு தான் நீங்க என்ன பாக்குற மாதிரி, நான் உங்களை பாக்குற மாதிரி, அந்த ஆர்வத்துல என்னைக்குமே நம்ம தலைவர் மேல நாம கொண்டுள்ள அந்த பற்றின் காரணமாக இன்னைக்கு மழை வரட்டும், என்ன வரட்டும், போலீஸ் தடை பண்ணட்டும், அது எதவானாலும் இருக்கட்டும், இது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிர்வாகிகளின் கூட்டம். நம்ம ஒண்ணும் யாரையும் காசு கொடுத்து பணம் கொடுத்து வாங்க சொல்ற கூட்டம் கிடையாது. நாம அனைவரும் தானா சேர்ற கூட்டம். 100 சோறு பீரல்ல எங்களுக்கு முக்கியம் இல்ல. எங்க கேப்டன் என்ற ஒற்றை சொல்லுக்காக, அவரின் அன்புக்காக, அவருடைய அன்பின் தொண்டர்களாக நாம் அனைவரும் இங்கே இணைந்திருப்பது, நாம் அனைவரும் சேர்ந்து நம் தலைவருக்கு இன்னைக்கு கேப்டன் ரதமாக வந்து உங்களை எல்லாம் தேடி நம்ம மக்கள் தலைவர் வந்திருக்கிறார். அவருக்கு நாம் அனைவரும் சேர்ந்து வீர வணக்கத்தை நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய தருணமாக இதை நாம் பார்க்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இன்னைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளிலே உங்களை நான் வந்து சந்திச்சுட்டு இருக்கேன். இப்போ உள்ளம் தேடி இல்லம் நாடி கழக நிர்வாகிகளாக உங்களை எல்லாம் நேரடியாக சந்திச்சு வருகின்ற 2026 தேர்தலுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்னைக்கு நாங்க 234 தொகுதிகளிலும் தயாராக இருக்கிறோம் தேர்தலை சந்திக்க என்கின்ற நம்மளுடைய அச்சாரத்தை நிரூபிக்கவும் பூத் கமிட்டி அமைச்சு BL2 ஃபார்ம் பண்ணி கழகத்தை கட்டுக்கோப்பாக தலைவர் அவர்கள் நம் வழிகாட்டுதலின்படி ராணுவ கட்டுப்பாட்டுக்கு இணையாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடான கட்சி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவு ஒரு ராணுவ கட்டுப்பாடான கட்சி இது. இன்னைக்கு மற்ற எல்லாரும் இன்னைக்கு தேமுதிகவை பற்றியும் தலைவரை பற்றியும் பேசாத யூடியூபே இல்லை. நம்ம தலைவர் இருந்த பொழுது அவருடைய பேரையும் புகழையும் மடுங்கடிச்சு அவர் செய்த நல்ல திட்டங்களும் கேப்டன் அவர்கள் கொண்டு வந்த அத்தனை நல்ல திட்டங்கள், மக்களுக்காக அவர் செய்த உதவிகள், நன்மைகள் எதுவும் மக்களுக்கு போய் சேராமையே தடுத்துட்டாங்க. ஆனா இன்றைக்கு நம்ம தலைவர் நம்மளிடம் இருந்து மறைந்தாலும் தெய்வமாக நம்முடைய இருந்து நம் கட்சியையும் நம்மளையும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். கேப்டன் அடிக்கடி சொல்வார், என் தொண்டர்களுக்கு ஒண்ணுன்னா அங்க முதல் ஆளாக நான் வந்து நிற்பேன். ஏதாவது என் கட்சிக்கும் என் தொண்டர்களுக்கும் ஒரு பிரச்சனை என்றால் வேட்டிய மடிச்சு கட்டி இறங்குகின்ற ஒரே தைரியம் மிக்கவர் நமது கேப்டன் அவர்கள் தான். இன்னைக்கு எத்தனையோ கட்சி வந்திருக்காங்க, ஏற்கனவே வந்துகிட்டு இருக்காங்க புதுசா. ஆனா எல்லா கட்சியும் ஒரே எடுத்துக்காட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ஒரு கட்சி இருந்தா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக இந்த 20 ஆண்டு காலம் மக்களுக்காக நாட்டுக்காக உழைக்கின்ற ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தலைவர் அவர்கள் இந்த கட்சியை சும்மாவை கொண்டு வந்தார். யாருக்காக இந்த கட்சி? என் மக்களாகிய உங்களுக்காக தான் இந்த கட்சி என்று சொல்லி சொல்லி கேப்டன் வளர்த்தார். அவர் நடிகராக இருந்த காலத்துல இருந்து தலைவராகி இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை உருவாக்கி கடந்த 50 ஆண்டு காலமாக தான் சம்பாதித்ததை மக்களுக்காகவே உதவி செய்து வாழும் வள்ளலாக வாழ்ந்தவர் நமது கேப்டன் அவர்கள். இன்னைக்கு மிக மிக முக்கியமான ஒரு நாள்.
வடலூர்ல இருக்கின்ற வள்ளலார் அவர்கள் பிறந்த நாள். வள்ளலார் என்றால் யார்? அனைவருக்கும் உணவளித்து அனைவரும் இன்பமுற வேண்டும் என்று சொன்னவர். அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை என்று மக்களுக்கு சொன்னவர். அதனாலதான் அவர் வாடிய பயிரை பார்க்கும் போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன ஒரு உத்தமர் வள்ளலார் அவர்கள். அந்த வகையில தான் இன்னைக்கு நம்ம தலைவர் அவர்களும் தன்னை தேடி வருபவர்கள் யாரும் வெறும் வயிறோட பசியோட போக கூடாது என்பதற்காக அன்னதான பிரபுவாக, மக்களுக்கு உதவுகின்ற ஒரு தலைவராக, தன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் நமது கேப்டன் அவர்கள். இன்னைக்கும் நம்ம அன்னதான பிரபுன்னு ஐயப்பாவை தான் சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு உலகமே ஒருத்தர் அன்னதான பிரபுன்னு சொல்றாருன்னா அது நம்ம கேப்டன் கேப்டன் கேப்டனை மட்டும்தான் இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க. இன்னைக்கு வடலூர்ல வள்ளலாருடைய பிறந்த நாள் வருகின்ற அத்தனை பேருக்கும் உணவளிக்கக்கூடிய ஒரு மகான். அதுக்கு அடுத்தது வள்ளல் விஜயகாந்த் ட்ரஸ்ட் என்று ஒன்று ஆரம்பித்தார். கேப்டன் மறைந்து 1.25 ஆண்டுகள் ஆகியும் இன்றளவு தலைமை அலுவலகத்துக்கு தலைவரை தேடி வருகின்ற அத்தனை பேருக்கும் உணவளித்து அன்போடு அவர்களை பராமரித்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை கொடுத்து தலைவர் நமக்கு காட்டிய வழியின்படியே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்னைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறது என்றால் இது சாதாரண வரலாறு இல்லை என்பது என் மக்களாகிய உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்மள எல்லாருமே தான் பார்க்கிறோம். ஒரு 2 பேர் எக்ஸ்ட்ரா ஒரு கெஸ்ட் வந்துட்டு திணறுவாங்க, ஐயோ என்ன பாட்டு. ஆனா எதுக்குமே சலைச்சவர் கிடையாது நம்ம கேப்டன். அப்படியே நம்மளை எல்லாம் வளர்த்து விட்டுட்டு போனதுனாலதான் தலைவர் எவ்வளியோ தொண்டர்களும் அதே வழிதான் என்று இன்னைக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கேப்டன் பிறந்த நாள் அன்னைக்கு நான் பார்க்கிற தமிழ்நாடு முழுக்க தலைமை அலுவலகம் மட்டும் கிடையாது, கடைகோடியில் இருக்கின்ற ஒரு கிராமம் வரைக்கும் அன்னதானமும் மக்களுக்கு உதவியும் செய்கின்ற என்னுடைய அன்பான தொண்டர்களை கொண்ட கட்சி தேமுதிக. தலைவர் எப்பவுமே சொல்வார், நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னா இது போன்ற ஒரு உண்மையான அன்பான தொண்டர்களை நாங்கள் பெற்றதுதான் வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு கேப்டன் சொல்வார். இத பாருங்க, சுத்தி பாருங்க, பேனர், கொடி, லைட்டு, இதெல்லாம் சாதாரண வரலாறே கிடையாது. கேப்டன் சொல்வார், வேர்வை சிந்தி சொந்த காசுல கட்டுறதுதான் இங்க இருக்கின்ற ஒரு பேனர், கொடி எல்லாமே. இன்னைக்கு வரைக்கும் சளைக்காம கட்சிக்காக உழைக்கின்ற அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். எதுக்கும் பயப்படாதீங்க. நிச்சயமாக தலைவருடைய கனவு லட்சியத்தை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து 2026 வென்றெடுப்போம் என்பதை உறுதியாக உங்ககிட்ட சொல்றேன். இன்னைக்கு கிருஷ்ணகிரிக்கு நான் வந்திருக்கிறேன். என்ன மாம்பழ விளைச்சல் அதிகமாக இருக்குது, ஆனா அதற்கு உரிய விலை கிடைக்கல. அதற்காக தான் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை இதே கிருஷ்ணகிரியில நாம சமீபத்துல பண்ணோம். இன்னைக்கு வரைக்கும் திமுகவை சேர்ந்த பொறுப்பு அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார். வந்தா நாங்க அது பண்ணி கொடுக்கிறோம், இது பண்றோம்னு ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்காங்களா இது வரைக்கும்? சொல்லுங்க மக்களே. விவசாயிகளுக்கும் ஒண்ணு பண்றதில்ல, தொழில்களுக்கும் ஒன்று பண்றதில்ல, மக்களுக்கும் எதுவும் செய்யாத ஒரு நிலைமை தான் இன்னைக்கு நாம் தமிழ்நாட்டில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், இப்ப நான் சொல்ற சில விஷயங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பல ஆண்டுகளாக அந்த எந்த விதமான வாய்ப்பையும் மக்களுக்கு கொடுக்கல, வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஒரு நிலைமை இருக்கு. அதுல மிக முக்கியமாக மா விவசாயிகளுக்கு பக்கத்து மாநிலத்தில் 15,000 கொடுக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு வெறும் 3,000 ரூபாய் கொடுக்கிறாங்க. இத கேட்ட பொறுப்பு அமைச்சர் சக்கரபாணி என்ன சொல்றாரு, விளைச்சலுக்கு உரிய விலை கொடுக்கப்படும் என்று 3 மாசத்துக்கு முன்னாடி சொன்னார். சொல்லிக்கிட்டே தான் இருக்கார், மாசங்கள் தான் ஓடுதாண்டி அவர் சொன்ன எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலைன்னு அத்தனை மக்களும் குமுறுவதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அவர் திண்டுக்கல்லை சேர்ந்தவர். திண்டுக்கல்ல இருந்தே இங்க பொறுப்பு அமைச்சரா வந்தவர் என்ன செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க நீங்க.
அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுல கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பர்கூர் சட்டமன்ற தொகுதி, இங்க அரசம்பட்டி தென்னங்கன்று வந்து புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் தென்னை விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்கவே கிடையாது. இன்னைக்கு நாம பார்க்கிறோம், கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி போன்ற எல்லா இடத்திலும் மா விளைச்சலும் தென்னை விளைச்சலும் அதிகமா இருக்கு. ஆனா விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்குதா? கிடைக்காது. இன்னைக்கு சென்னையில நாங்க இருக்கோம், ஒரு இளநீரோட விலை 60 ரூபாய் 70 ரூபாய் சைஸ் பொறுத்து. ஆனா இங்க விவசாயிகள் கிட்ட இருந்து அவங்க கொள்முதல் பண்ணுவது 20 ரூபாய் 25 ரூபாய். இப்படி வாங்கினா அந்த விவசாயிகளுக்கு அது எப்படி கட்டுப்படி ஆகும்? அதை வந்து அந்த தென்னங்கன்று நட்டு அதை வளர்த்து ஆளாக்கி அது 6-7 வருஷத்துக்கு அப்புறம் தான் காய்க்குது. அது வரைக்கும் அதை பராமரிக்கணும், தண்ணி விடணும், உரம் போடணும், களை எடுக்கணும், எத்தனை பணிகள் இருக்கு. இங்க இருக்கிற எல்லாருமே விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான். கேப்டன் உட்பட, நான் உட்பட விவசாய குடும்பத்தில் இருந்துதான் இன்னைக்கு கேப்டன் மனைவியா உங்கள் அண்ணியா உங்க முன்னாடி நிற்கிறேன் என்பதை நான் பெருமையோட சொல்றேன். விவசாயிகள் நல்லா இருந்தாதான் இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க, தமிழகமே விவசாயிகள் பூமி. விவசாயம் தான் நம்மளுடைய முதுகெலும்பு. ஆனா இன்னைக்கு மா விளைச்சலுக்கும் உரிய விலை இல்ல. தென்னை கன்று வச்சு அது வளர்த்து தென்னை மரத்துல எவ்வளவு காய் காய்ச்சலும் அதுக்கும் உரிய விளைச்சல் இல்ல. ஒரு தொழில் செய்யலன்னா தொழில் இல்ல. விலைவாசி உயர்வு ஒரு பக்கம், சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு ரோடுகள் நல்லா இல்ல, கரண்ட் வசதி இல்ல, தண்ணி வசதி இல்ல. எங்க பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகளை திறந்து வச்சு கஞ்சா போதை டாஸ்மாக் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிறதே ஒழிய மக்களுக்கு இங்க என்ன நல்லது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தமிழக அரசுக்கு மக்கள் சார்பா இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். அதே மாதிரி இங்க மத்திய தேர்வு ஆணையம் தமிழ்நாட்டில் உள்ள படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைப்பதே கிடையாது. எல்லாம் இந்திக்காரங்க வந்து இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டில் இளைஞர்கள் இல்லையா? ஏன் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு இந்த அரசு வேலை தர மாட்டேங்குது? அதற்கு காரணம் என்ன கேட்டா, நாங்க வெளிநாட்டுக்கு போனோம், முதலீடுகளை பெற்றுக் கொண்டு வந்தோம் சொல்றாங்க. என்ன முதலீடுகளை பெற்றுக் கொண்டு வந்தீங்க? எத்தனை இடத்துல ஆலைகளை உருவாக்கினீங்க? எத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கொடுத்தீங்க என்பதை புள்ளி விவரத்தோடு முதலமைச்சர் அவர்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்க தயாரா என்று கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் சார்பா நாங்க கேட்கிறோம். எல்லாமே வெளிநாட்டில இருந்து வரோம் நிதி வருது, வியாபாரம் இது வந்து நம்ம இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரோம் சொல்றாங்க. என்ன வந்திருக்கீங்க? முதல்ல இங்க இருக்கிற தொழிற்சாலைகளில் வேலை செய்வதற்கு நம்ம ஊர் இளைஞர்களுக்கு நீங்க முதல்ல வேலையை கொடுங்க. நம்ம படிச்சவங்களுக்கு வேலை கொடுங்க. அதுக்கு வழி இல்லையே. இந்த நிலை நிச்சயம் மாறணும். இளைஞர்களுக்கு ஒரு எதிர்காலத்தை இந்த அரசு உருவாக்கணும். கர்நாடகா மாநிலத்தில் தொழிற்சாலையில் இருந்து உற்பத்தி ஆகுகின்ற கழிவு நீர் வந்து இங்க ஆணையில் உள்ள KRP டேம் அணை மூலம் தென்பெண்ணை ஆற்றுல கலக்குது. கால்நடைகள் கூட பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமை, தண்ணீர் மனிதர்களும் பயன்படுத்தாத ஒரு நிலைமை, அவல நிலை இருக்கிறது. இந்த நிலையெல்லாம் மாறணும்னா அந்த கழிவு நீர் KRP டேம்ல கலப்பதை இந்த அரசு உடனடியாக உறுதி செய்து இங்க வாழ்கின்ற மக்களுக்கு குடிக்க தண்ணீரும் நிச்சயமாக ஒரு பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வழங்குவது இந்த அரசின் கடமை என்பதை மக்கள் சார்பாக நாங்கள் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு போகிறோம். அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிகம் உற்பத்தி ஆவது மல்லிப்பூ. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மல்லின்னா ஃபேமஸ். நானும் பல தேர்தலுக்கு வந்து வாக்குறுதியில படிப்பேன். இங்க வந்து ஜெயிச்சு வந்தா சென்ட் ஃபேக்டரி வரும், சென்ட் ஃபேக்டரி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க எல்லாம். நானும் இந்த 20 வருஷமா நம்ம கட்சி ஆரம்பிச்சு ஒவ்வொரு தேர்தலுக்கு வரும்போது நான் இத வந்து படிப்பேன், சொல்வேன். ஆனா இதுவரைக்கும் ஜெயிச்சவங்க சென்ட் ஃபேக்டரியை கொண்டு வரல. 5 நான் சொல்றது 20 வருஷமா. நம்ம கட்சி ஆரம்பிச்சு 20 வருஷமா பாக்குறத மட்டுமே சொல்றேன். அதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் இந்த வாக்குறுதி கொடுத்தாங்க. அப்ப எதுக்கு போய் வாக்குறுதி கொடுக்கறீங்க? எதுக்காக மக்களை ஏமாற்றுகிறீர்கள்? உங்களால ஒரு வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும்னா அந்த வாக்குறுதியை கொடுங்க.
அதை நம்பி தானே மக்கள் வாக்களிக்கிறார். வாக்கு மட்டும் பெற்றுக்கொண்டு வாக்களித்த எங்களுடைய மக்களுக்கு எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாத எல்லா அரசும் ஆண்டுகின்ற கட்சிகளுக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் சார்பாக தேமுதிக கண்டனங்களை இங்கே தெரிவித்துக் கொள்கிறது. அதனால இந்த அரசு உடனடியாக நிச்சயமாக மா விளைச்சலுக்கு உரிய விலை, தென்னைக்கு வேண்டிய விளைச்சலுக்கான விலை, அது மட்டும் இல்ல இந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, இதையெல்லாம் இந்த அரசு உறுதி செய்து மல்லிப்பூ நிறைய விற்பனை ஆகுவதால் இங்க விளைச்சல் அதிகம். அதனால கட்டாயம் சென்ட் ஃபேக்டரி அட்லீஸ்ட் 2026 வருகின்ற தேர்தலிலாவது அது நிச்சயம் நடக்கணும் என்றால் மக்களாகிய நீங்கள் மாறி ஒரு நல்ல தரமாக ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்கிறேன். இன்னைக்கு பாருங்க, யாரோ எங்கேயோ கரூர்ல ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி அதுல பாதுகாப்பு கொடுக்க தெரியாதவங்க இன்னைக்கு 41 உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம். இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மக்கள் சார்பாக அந்த 41 உயிர்களுக்கும் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று அனைவரையும் நாம் ஒன்று சேர்ந்து அவர்களுக்காக பிரார்த்திப்போம். ஏன்னா அவங்க எல்லாம் அப்பாவி ஜனங்க, பார்க்கணும்னு வந்தவங்க தான். ஆனா அந்த கூட்ட நெரிச்சல்ல சிக்கி எல்லாரும் குழந்தையில இருந்து இளைஞர்கள்ல இருந்து பெண்கள்ல இருந்து எல்லாம் இறந்துட்டாங்க. நான் நேரடியா போய் பார்த்தேன். அங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திச்ச எல்லாரும் அவங்கவுங்க சொந்தக்காரங்க அவங்கவுங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுடைய பாடியை எடுத்துட்டு போய் அழுகிறத நான் பார்த்து ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டேன். 41 குடும்பங்கள் அங்க அழுகிற அந்த அழுகுரலை கேட்கும் போது நம்மளால அங்க நிக்கவே முடியாத ஒரு நிலைமையை நாம் அங்க பார்த்தோம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல படுகாயம் அடைந்து அட்மிட் ஆன எல்லாரையும் நாம போய் நேரடியா சந்திச்சோம். இங்க பத்திரிகை எல்லா டிவியில பார்த்த போன சனிக்கிழமை இன்னையோட 9வது நாள், 9 நாள் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் டிவியை ஓபன் பண்ணா இதுதான் போகுது. என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்ன்றா? இன்னைக்கு எதுக்கு தடுக்கிறீங்க? ரோடு பூரா போலீஸ் நிக்கிறாங்க. யாரும் ரோட்ல நேஷனல் ஹைவேஸ்ல மீட்டிங் வைக்க கூடாது, ரத யாத்திரை வரக்கூடாது, ஸ்டேட் ஹைவேஸ்ல வரக்கூடாது. அப்ப எங்கதான் போறது? மக்கள் எங்க இருக்காங்களோ அங்கதானே மக்களை சந்திக்க முடியும். வேற எங்க போய் மக்களை சந்திக்கிறது? ஏன்னா காட்டுக்குள்ளேயும் மலைக்குள்ளேயுமா போய் சந்திக்க முடியும்? என்ன நீதி? யாரோ ஒருவர் செஞ்ச தப்புக்கு இன்னைக்கு எல்லா தேமுதிகவை வஞ்சிப்பது எதற்கு? இது என்ன மாதிரி கட்சி? என்னைக்காவது ஒரு தொண்டருக்கு, ஒரு மக்களுக்கு இந்த கட்சியினால பாதிப்பு வந்திருக்குது என்பதை யாராவது காட்ட முடியுமா? ஒரு சின்ன உதாரணம் காட்ட முடியுமா? சொல்லுங்க பாப்போம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலேயே ஒரு மாநாடு நடத்தி கின்னஸ் ரெக்கார்ட் செய்த முதல் கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த அன்றைக்கு 28 லட்சம் பேர் மதுரையில கூடினாங்களே. எங்கேயாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் இதுவரைக்கும் நடந்திருக்கா? யோசிங்க. ஏன் கேப்டன் என்கின்ற ராணுவத்துக்கு இணையான ஒரு தலைவர் கமெண்ட் பண்ணுவாரு, யார் மேல இறங்க, அமைதியாரு, கொடியாருக்கு அமைதியாருங்க. கண்டிப்பாரு. தப்பு அவர் கண் முன்னாடி நடந்தா கண்டிப்பார். தன் தொண்டனை உண்மையில் நேசிச்ச ஒரு தலைவர். ஏன் தொண்டனுக்கு ஒண்ணுன்னா அந்த இடத்துல முதலாளாக நான் நிற்பேன் என்று சொல்ற. இன்னைக்கு இருக்காங்களே, பேசுறது மட்டும் சினிமா வசனம், அடுத்த நிமிஷம் பிளைட் பிடிச்சி வீட்டுக்குள்ள போனவர இப்ப வரைக்கும் வெளியே வரல. என்னது இதெல்லாம்? என்னது? யாருக்காக வந்தாங்க மக்கள்? உங்களை பார்க்க வந்தாங்க இல்லையா? அப்ப யார் பொறுப்பு? நிச்சயமாக விஜய் அவர்கள் போய் சந்திக்கணும். பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களையும் போய் சந்திக்கணும். அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும். அவர்களுக்கு நீங்க அறிவிச்ச அந்த காசை கையில் நேரடியா கொண்டு போய் சேர்க்கணும். இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்னைக்கு பல்வேறு விதமான பேச்சுக்கள் நாம எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்க. களத்துக்கு நேரடியா போய் மக்களையும் சந்திச்ச, அந்த ரோடையும் நேரடியா பார்த்த. 2 பக்கமும் தப்பு இருக்கு. இதான் உண்மை. கேப்டன் எப்படி உண்மையை சொல்வாரோ தேமுதிக உண்மையை தான் பேசும். யாருக்காக பயப்பட வேண்டிய அவசியம் என்னைக்குமே தேமுதிக கிடையாது. ஒரு பாதுகாப்பு
பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசும் தன் கடமையில் இருந்து தவறி இருக்கிறது. அதை கரெக்டா பாதுகாத்து கரெக்டா தொண்டர்களை பத்திரமா அனுப்ப வேண்டிய விஜய் அவர்களும் தவறு செய்திருக்கிறார். ரெண்டு பக்கமும் தவறு இருக்கு. இந்த 41 உயிருக்கும் தமிழக அரசும் பொறுப்பேற்க வேண்டும். விஜயின் தாவேகா கட்சியும் பொறுப்பேற்று ஆகணும். இதுல மாற்று கருத்து கிடையாது. 41 உயிர் என்ன சாதாரணமா சொல்லுங்க? இன்னைக்கு விஜய கைது பண்ணமா, ஆனந்த கைது பண்ணமா, புஷி ஆனந்த்னு ஒருத்தர் என்ன இது? அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. கேட்டா தலைமறைவுன்றாங்க. என்ன இது? வாங்கல என்ன தலைக்கு கத்தியா வரப்போது? தலைக்கு கத்தியா வரப்போது? தூக்கலியா போட போறாங்க. ஒரு கட்சினா தைரியம் இருக்கணும், வீரம் இருக்கணும். நம்மளால ஒரு குடும்பத்துக்கு பாதிப்பாயிடுச்சுன்னா அங்க முதலால தலைவர் எப்படி நிப்பாரோ அந்த மாதிரி தேமுதிக எப்படி நிக்குமோ நிக்கணும். இன்னைக்கு வரைக்கும் வாங்குவதுன்னா அமைதியாக இருக்கணும். ஏன் இதை நம்ம கடைபிடிக்கிறோம்னா இதுவும் நம்ம தலைவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனதுதான். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு நாம் அனைவரும் ஒன்றே இனம், ஒருவரே குலம், ஒருவரே தெய்வம் என்று வாழ்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளை கொண்ட நாடு என்பது தலைவர் அவர்கள் தன் திரைப்படங்களிலும் சரி, தன் வாழ்நாளிலும் சரி, ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக உணர்த்தி இருக்கிறார். இந்த கலாச்சாரத்தை உருவாக்கியதும் நமது கேப்டன் அவர்கள். அந்த பாங்கு விவாதுகிறப்ப அது எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் தலைவர் பேச மாட்டார். எதுக்குன்னா அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு நாம் செலுத்துகின்ற மரியாதை. இன்னைக்கு கேப்டன் செய்த பிறகு இன்னைக்கு அத்தனை தலைவர்களும் இதை ஃபாலோ பண்றாங்க. அத்தனை தலைவர்களும் இன்னைக்கு ஃபாலோ பண்றாங்க. அதுக்கு முன்னாடி இது இல்ல. இது மாதிரி தன் வாழ்நாள்ல ஒவ்வொரு விஷயத்தையும் உதவி செய்யணும், சாப்பாடு கொடுக்கணும், மதங்களை மதிக்கணும், மக்களை மதிக்கணும், இறைவனை மதிக்கணும், எல்லாமே அவர் ஒரு வழிமுறைப்படுத்தி மக்களுக்கு இப்படிதான் நாம வாழ்க்கை இருக்கணும் சொன்னவர் தலைவர் நமது கேப்டன் அவர்கள்.
அதனாலதான் இன்னைக்கு எல்லாரும் மனித நேயத்தோடு நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் இன்னைக்கு இந்தியா தான் உலகத்திலேயே வல்லரசு நாடாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல 2026 உறுதியாக தெய்வத்தின் ஆசீர்வாதத்தோடும் தலைவரின் ஆசீர்வாதத்தோடும் மக்கள் ஆதரவோடும் நிச்சயம் நாம் மகத்தான வெற்றி பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றோம். அது மாதிரி இப்ப நான் பேசிட்டு இருந்தேன் கரூர் நிகழ்ச்சியை பத்தி. 2 பக்கம் தப்பு இருக்குப்பா, இதுதான் உண்மை. சின்ன ஒரு நிறைய இருக்கு. ஆட்சியாளர்கள் மேல ஒரு 5 தப்பு, விஜய் மேல ஒரு 5 தப்பு மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா நான் நேரா போய் பார்த்தேன், எல்லா மக்கள் பாதிக்கப்பட்டவங்க என்கிட்ட சொன்னதை கிருஷ்ணகிரியில உங்க முன்னாடி சொல்றேன். விஜய் செஞ்ச தப்ப சொல்லவா, தமிழக அரசு செஞ்ச தப்ப சொல்லவா? தமிழக அரசு. ஓகே, நான் சொல்றேன் தமிழக அரசு செய்த தவறு என்ன அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். இன்னைக்கு இந்த மாதிரி இடத்துல ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி போடுங்க, இவ்வளோ கட்டுப்பாடு விதிக்கிறீங்களே. இன்னைக்கு கோர்ட்ல ஆர்டர் வருதுல, தேமுதிக மாதிரி உண்மையான கட்சி அதை நாங்க வந்து மதிக்கிறோம் இல்ல. சட்டத்தை மதிக்கின்ற ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட. அந்த சட்டம் ஒண்ணு சொன்னா, காவல்துறை ஒரு விஷயத்தை சொன்னா அதை அப்படியே இமையளவு மாறாமல் ஃபாலோ பண்ற கட்சி தேமுதிக. ஆனா தமிழக அரசு செஞ்ச முதல் தப்பு, அந்த குறுகலான பாதையில அவர்களுக்கு பேச அனுமதி கொடுத்தது யார் என்ற கேள்வியை மக்கள் சார்பா நான் கேள்வி கேட்கிறேன். 100 அடி சாலையில பாதி சாலை பஸ் 60 அடி 40 அடி தான் இருக்கு. அது முதல் தவறு. அங்க முதல்ல பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஆம்புலன்ஸை யார் அந்த கூட்டத்தில் அனுமதித்தது யார்? இந்த கேள்விக்கு தமிழக அரசு பதில் சொல்லி ஆகும். அந்த ஆம்புலன்ஸ் உள்ள வரும்போது மக்கள் மத்தியில இட நெருக்கடி ஆகுது, நெரிச்சல் உண்டாகுது, ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுகிற நிலைமை உருவாகுது. அடுத்தது 3வது பிரச்சனை பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆம்புலன்ஸ், அடுத்து ஒரு ஆம்புலன்ஸ் போகுது. விஜய் பேசிட்டு இருக்காரு மேல, யார் விஜய் மேல செருப்பு கல்லு வீசினது? யார் யார் வீசினா? இதுக்கு கட்டாயம் அரசு பதில் சொல்லணும். இன்னைக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லா இடத்துலயும் சுத்துது. அந்த யார் நபர் என்பதும் இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் கைது பண்ணாங்களா? விஜய் கைதாவாரா, புஷி ஆனந்த் கைதாவாரா, நிர்மல் குமார் கைதாவாரா மட்டும் பிரஸ் பீப்புள் பெருசா பண்றீங்களே. அந்த செருப்பு வீசுறது யார்? அவரை கைது பண்ணிச்ச அரசு. அது ஏன் யாரும் போட மாட்டேங்கிறீங்க? ஏன் போட மாட்டேங்கிறீங்க? யார் போட்டது செருப்பு? யார் கல்லு எரிஞ்சா? யார் செஞ்சா? இப்போ கட்சியில உண்மை தொண்டன் செய்வானா? அந்த மாதிரி விஜயை விரும்பி வந்து அந்த கூட்ட விஜய் மேலக்க போடுமா? அப்ப செய்தது யார்? லோக்கல் ரவுடிஸ் தான் இதை பண்ணிருக்காங்க. இதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த ரவுடிகளை இயக்குகின்ற ஒரு அந்த யாரு மந்திரி, 10 ரூபாய் மந்திரி இருக்கார் ஒருத்தர். அங்க புரியுதா? நான் எப்ப போனாலும் விஜய் பாட்டா பாடிட்டு போயிட்டாரு, நான் வசனமா பேசிட்டு தான் வந்திருக்கேன் இது வரைக்கும். இன்னைக்கு தமிழ்நாடுல எல்லா இடத்துக்கு தான் போனாரு. கரூருக்கு வர்றப்ப மட்டும் ஏன் பிரச்சனை? என்ன பிரச்சனை? நான் சொல்றேன், பக்கா பிளான், பக்கா ஸ்கெட்ச் போட்டு தூக்கிருக்காங்க. இதான் உண்மை. பக்கா பிளான். உண்மை இல்லைன்னு யாரு மறைச்சாலும் உண்மை ஒரு நாள் வெளியே வரும். புரியுதுங்களா? இது 4வது. 5வது, அந்த கூட்ட நெரிச்சலை கட்டுப்படுத்த காவல்துறையே கிடையாதுங்க. இதான் உண்மை. இன்னைக்கு போய் பேசுறாங்க. யூசுவலா 20 பேருக்கு ஒரு காவல்துறையை வைப்போம், 50 பேருக்கு ஒருத்தரை அங்க எக்ஸ்ட்ரா போர்ஸ் கொடுத்து 20 பேருக்கு ஒருத்தரை நிப்பாட்டணும்னு சொல்றாங்க. நம்ம எல்லாரும் பார்த்தோம், விஷுவல்ஸ் பார்த்தோமா இல்லையா? அந்த நம்ம வந்து ட்ரோன் ஷாட்ஸ் காமிக்கிறாங்க. எங்கேயாவது காவல்துறை பிரவுன் ட்ரெஸ் போட்டு நிக்கிறாங்களா? சொல்லுங்க. ஏன் காவல்துறை அங்க போல? இன்னைக்கு ஆட்சியாளர்கள் வர்றாங்கன்னா திருச்சியில இருந்து கரூர் வரைக்கும் ஒரு 10,000 போலீஸ் ரோட்ல நிப்பாட்டுறீங்க. ஒத்த ஆள் வர்றதுக்கு 10,000 போலீஸ் ரோட்ல நிக்கிறாங்க. நான் பார்த்தேன் அன்னைக்கு. ஏன் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடும்போது ஏன் காவல்துறை செயலில் இருந்து நின்னது என்ற கேள்விக்கு தமிழக அரசு மக்களுக்கு பதில் சொல்லணும். கண்டிப்பா சொல்லணும். இது மாதிரி இன்னும் பல்வேறு இருக்கு. நான் 5ஓட முடிக்கிறேன்.
அதே மாதிரி விஜய் செய்த தவறு நான் சுட்டி காட்டணும். கண்டிப்பா விஜய் குறித்த நேரத்தில் அங்க வரவே இல்லை. இது முதல் தவறு விஜய் செய்தது. ஏன் வரல? உங்களை பார்க்க காலையில 9 மணில இருந்து மக்கள் நிக்கிறாங்கல்ல, சாப்பிடாம தண்ணி குடிக்காம வெயில்ல குழந்தை குட்டிய தூக்கிட்டு பொம்பளை பிள்ளைங்க நிக்கிறாங்கல்ல ரோட்ல. அந்த பொறுப்பு உங்களுக்கு வேண்டாமா? நீங்க வீட்டுல இருந்து கிளம்புறதே தனி பிளைட்ல தான் வரீங்க. அதுவும் 11 மணிக்கு தான் வீட்டுல இருந்தே கிளம்புறாரு. தப்பு அது. இப்ப பாருங்க, 7 மணிக்கு நம்ம வருவோம்னா 7 மணிக்கு வந்து நிற்கும். அதான் தேமுதிக. நீங்க 3 மணிக்கு சொல்லுங்க, 3 மணிக்கு முதல் ஆள நம்ம வந்து நிற்போம் இல்லையா? கேப்டன் வந்து 155 படம் நடிச்சிருக்க. மேக்கப் போட்டு வித் காஸ்டியூமோட 9 மணிக்கு லொகேஷன்ல இருக்கணும்னா முதல் ஆள் ஹீரோவா கேப்டன் தான் நிற்பார். முதல் படத்துல இருந்து கடைசி படம் வரைக்கும் அப்படிதான். தலைவர் விருதுகிரி வரைக்கும் அப்படிதான். சகாப்தம் வரைக்கும் கூட அப்படிதான் இருந்தார். கடமை உணர்வு. நம்மளுக்காக ஒரு ப்ரொடியூசர், ஆர்டிஸ்ட், சினிமா எல்லாரும் வெயிட் பண்றாங்கன்ற உணர்வு. 5 நிமிஷம் லேட் ஆனா முண்டிலன் பண்ணுவாரு வீட்டுல எல்லாரும். அது கேப்டன். அவரை பார்த்து 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 எல்லாம் நம்ம இன்னைக்கு தலைவர்ல இருந்து தொண்டர் வரைக்கும் உருவாய். அப்ப இந்த கடமை உணர்வை தவற விட்டது விஜய். அதனால விஜய் இன்னைக்கு ஷூட்டிங் கரெக்டா போயிடுவார். அது எங்களுக்கு தெரியும். நாங்க சொல்றல எங்க வீட்டு பையன் தான் அப்படின்னு ஷூட்டிங் கரெக்டா போயிடுவார். ஆனா இப்பதானே அரசியலுக்கு வந்திருக்கிறார். இப்பதான் முதல்ல வெளியே வர்றாரு அவரு. இது வரைக்கும் அவரை மக்களும் பார்க்கல, அவரும் மக்களை பார்க்கல. சோ லேட்டா வந்தது முதல் தவறு. நான் ஏற்கனவே பேட்டியில கொடுத்த மாதிரி நமக்கும் கட்சி ஆரம்பிச்சப்போ ஒரு காவல்துறை கூட சப்போர்ட் கிடையாது. நமக்கான உண்மையாக இருந்தவர்கள் யார்? நம் கழகத்தை சேர்ந்த நமது தொண்டர் படை. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நாம் உருவாக்கிய தொண்டர் படை தான் ஒவ்வொரு தொண்டனையும் பாதுகாத்திருக்கு இன்னைக்கு வரைக்கும். என் கூட வந்திருக்காங்க இன்னைக்கு 10 பேர் 20 பேர். அவங்க தான் நமக்கு பாதுகாப்பு. நீங்க எதுக்கு அரசாங்க காவல்துறையை நம்பி ஏன் போறீங்க விஜய்? ஏன் இன்னைக்கு வந்து மேல நிக்கிறீங்களே 4 பவுன்சர் உங்களை சுத்தி நிப்பாட்டுறீங்களா உங்க பாதுகாப்புக்கு? உங்களை நம்பி வந்த லட்சக்கணக்கான பெண்கள் ஆண்களுக்கு என்ன பாதுகாப்புக்கு விஜய் கொடுத்தீங்க? என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க? இன்னைக்கு ஒரு 10,000 பேர் இன்னைக்கு யூனிஃபார்ம் போட்டு நிக்க வைக்க வேண்டாமா? கயிறு கட்டி வந்து ஒழுங்குபடுத்த வேண்டாமா? இதோ நம்ம கேப்டன் ரதம் வருது பாருங்க. வண்டி மேல எவ்வளவு பெரிய கயிறுகள் ரெடியா இருக்கு. கூட்டத்தை கட்டுப்படுத்த எல்லா இடத்திலையும் நாம தயாரா இருப்போம். யாரையும் அரசாங்கத்தை நம்பி போறது கிடையாது. எதுக்கு வந்து கரூர்ல லைட் ஆஃப் பண்றீங்க? எதுக்கு ஆஃப் பண்றீங்க? அவ்வளவு ஜனம் இருக்குது. யார் சொல்லி லைட் ஆஃப் பண்ணப்பட்டது? இல்ல இல்ல நாங்க ஆஃப் பண்ணல, ஜெனரேட்டர் ஆஃப் பண்றோம். பொய். நாம பார்த்தோமா ட்ரோன் ஷாட்? அந்த இடம் தவிர சுத்தி முழுசும் இருட்டு. மொத்த கரண்ட் ஆஃப் பண்ணதுனாலதான் அந்த கூட்ட நெரிசல் உருவாச்சு. யார் எங்க போறோம் வரோம் தெரியாம அன்னைக்கு போய் விழுந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு உங்களை நம்பி வர்றாங்களே தொண்டர்கள். விஜய் தண்ணி கொடுக்கணுமா இல்லையா? ஒரு சாப்பாடு அவங்களுக்கு தரணுமா இல்லையா? என்ன கொடுத்தீங்க? ஒண்ணும் இல்ல. இப்படி பண்ணா எப்படி? அதனாலதான் அவ்வளவு மயக்கம், அவ்வளவு பாதிப்பு. இது விஜய் பண்ண 3வது தப்பு. உன்னை நம்பி வந்தாங்களே, கொடு சாப்பாடு, கொடு தண்ணி, கொடு பாதுகாப்பு, கொடு. 4வது அவர் செய்த தவறு, பஸ்ஸுக்குள்ள உள்ள பூந்துக்கிறாரு. ஏதோ கூண்டுக்குள்ள பூந்துக்கிற மாதிரி ஒரு சின்ன கண்ணாடி அது வழியா அப்படி எட்டி பாக்குறாரு. என்ன ஓ மக்கள் தானே, ஒன்னைய தானே பார்க்க வந்திருக்காங்க. நில்ல, மேல நில்ல ஒரு 4 மணி நேரம். என்ன போயிடும்? என்ன போயிடும்? என்ன பார்க்க 9 மணில இருந்து நிக்கிறாங்கல்ல ஜனம். ஒரு வாங்கல, அங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து நின்னுகிட்டு வாங்கல, மக்களை பார்த்து கையாட்சி கும்பிட்டுக்கிட்டே வாமே. உள்ள பூந்துக்கினா அந்த நேரத்துல வெளியே வந்தா உங்களை பாக்குறன்ற எல்லாம் மேல வந்து விழுகுறாங்க. என்னைக்காவது நம்ம தலைவர் அப்படி உள்ள உட்கார்ந்து நம்ம பார்த்திருக்கிறோமா? இந்த 20 வருஷத்துல அங்க கொஞ்சம் பேர் அசம்பிள் ஆனது பார்த்தாலே வண்டிக்குள்ள எல்லாரும் காட்டி விடும். ஏய் மேல ஓபன் பண்றான் அப்படின்னு சார் நம்ம உள்ள சொல்லுவாங்க. இல்ல கொஞ்சம் பக்கத்துல போய் வரணும் தேரடா அப்படின்னு. அப்புறம் ஒரு பயம் வாய் திறக்க மாட்டான் வண்டி அவர் வாகனத்துல. புரியுதுங்களா? அவருக்கு தெரியும் மக்கள் பல்ச புடிச்சவர் நம்ம கேப்டன். என் தொண்டன் என்ன விரும்புவான்னு தெரிஞ்ச ஒரு தலைவர். அந்த மக்கள் கூட்டம் ஆரம்பிக்கும்
போதே மேல வந்துடுவார். அத்தனை பேரையும் பார்த்து கும்பிட்டு நீங்க கொடுக்கிற சால்வையை கழுத்துல போட்டு இப்படி பண்ணி முரசு கொட்டிக்கிட்டு அன்பா சிரிச்சுக்கிட்டு அப்படியே வருவார். சோ அந்த தலைவரை பார்த்துருவாங்க, அப்படியே ஹாப்பியா போயிடுவாங்க, நெருங்கிக்கிட்டே வரமாட்டாங்க. அப்படியே பக்கத்திலேயே வண்டி வந்தாலும் சத்தம் போடுவார், வராதிங்க, திட்டுவார், இப்படி வரணும், இப்படி பாதுகாப்பா இருக்கணும், மின் கம்பத்துல ஏறினா சத்தம் போடுவார், இறக்குவார். இதெல்லாம் தலைவர் பண்ணது. ஏன் இன்னைக்கு எங்க அண்ணன் சொல்றீங்களே விஜய், அண்ணன் என்ன செஞ்சாரு முதல்ல கத்துக்கிட்டு பேசு விஜய், முதல்ல கத்துக்கிட்டு பேசு. வெறும் எங்க அண்ணா அண்ணா மட்டும் போதுமா தம்பி? சொல்லு தம்பி, தப்பு. உன்னை நம்பி வந்தவங்களை இப்படி நீ சாகடிச்சது மிகப்பெரிய தப்பு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், விஜயை நம்பி வந்தவங்க எல்லா பெண்கள், குழந்தை, குட்டி எல்லாருமே இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிச்சயம் விஜய் நீ வந்து அப்படியே பிளைட்ல போய் வீட்டுக்குள்ள போனது தப்பு, இன்னைக்கு வரைக்கும் வெளியே வராதது தப்பு. போ, என்ன பண்ண போறாங்க பண்ணட்டுமே, கைது பண்ணட்டும். நம்ம நாட்டில் கைது பண்ண தலைவர்கள் தான் வாழ்ந்ததா சரித்திரம், சரித்திரத்தை உருவாக்கியதா சரித்திரம். எத்தனையோ விபத்து நடந்துருச்சு, உன்னை அறியாம ஒரு விபத்து நடந்துருச்சுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு மகாமகம் குடத்துல சாகலியா எல்லாரும்? கள்ளச்சாரை குடிச்சு கள்ளக்குறிச்சியில சாகலியா மக்கள்? யார கைது பண்ணிருச்சு இந்த அரசு சொல்லுங்க. அன்னைக்கு முதல்வரோ அமைச்சர்களோ யாராவது கள்ளக்குறிச்சிக்கு வந்தீங்களா? இன்னைக்கு எல்லாரும் ஓடுறீங்க, ராத்திரியோட ராத்திரி 1 மணிக்கு தனி பிளைட்ல போறாரு முதல்வர். ஏன் கள்ளக்குறிச்சிக்கு ஒருத்தரும் வரல? ஏன்? எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தாமா. நான் இது மாதிரி சொல்லணும்னா இன்னும் 4 மணி நேரம் நான் சொல்லுவேன் இதை பத்தி, ஒன்லி கரூரை பத்தி. ஆனா ஒரே ஒரு லைன்ல நான் முடிக்கிறேன். நேற்று 2 மணி நேரம் தீர்ப்பு சொல்றாங்க, எல்லாம் நான் பார்த்தேன், எல்லாமே சொல்றேன் உங்களுக்கு. அங்க நடந்த விஷயம், 41 பேர் இறந்தது, இன்னைக்கு வரைக்கும் விஜய் வராதது, தீர்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் பின்ன ஒரு லைன் தான் இருக்கு, அரசியல். இங்க எல்லாமே அரசியல், இங்க எல்லாமே அரசியல் தான். ஒவ்வொரு மூவிலையும் அரசியல் தான் இருக்கு, அதை தவிர ஒண்ணும் இல்லை. தான் உண்மை. மக்களே புரிஞ்சுக்கங்க, உண்மையா மக்களை நேசிக்கிற ஒரே தலைவர் கேப்டன் இருந்தார். உங்களுக்காக வாழ்ந்தார், உங்களுக்காகவே சொன்னார். நீங்க அப்ப புரிஞ்சுக்கல, ஆனா இன்னைக்கு உணர்றீங்க. இன்னைக்கு எல்லா மக்களும் பேசுறீங்க, தலைவர்னா கேப்டன் தான் தலைவர், மக்களுக்கான தலைவர் கேப்டன் தான். இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் இன்னைக்கு பேசுறாங்க. அவர் உருவாக்கின கட்சி தான் தேமுதிக. அவர் கனவு, லட்சியம், கொள்கைகளை நாம் அனைவரும் சேர்ந்து வென்றெடுக்க வேண்டுமா இல்லையா? அந்த வெற்றி கனிகளை தலைவர் பாதனையில வைக்கணுமா இல்லையா? அதனால தலைவர் நமக்கு எல்லாமே சொல்லிட்டு போயிருக்கார். ஒண்ணு விடாம அத்தனையும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நிறைவேற்றி அவர் கனவு லட்சியத்தை வென்று தமிழ்நாட்டை தன்னிகர் இல்லாத ஒரு தமிழ்நாடாக, இந்தியாவின் முதல் மாநிலமாக மாற்றிய தீர்வோம் என்று இந்த நல்ல நாளிலே நாம் உறுதிமொழி எடுப்போம். நிச்சயமாக அந்த வெற்றியை நம்மால காண முடியும். இது மாதிரி வெறும் அடுத்த தேர்தலுக்காகவும் அடுத்த வாக்குகளுக்காகவும் அரசியல் பண்ணும் அரசியல்வாதிகளை முகத்திரையை கிழியுங்கள். வருகின்ற 26 மக்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எந்த கட்சி மக்களுக்கானது, எந்த கட்சி மக்களுக்காக உண்மையில் உழைப்பது என்பதை நீங்கள் சிந்திச்சு ஒரு மாபெரும் மாற்றத்தை, எழுச்சியை உருவாக்க வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். மாற்றத்தை தருவீர்களா? மாபெரும் ஒரு புரட்சியை உருவாக்கலாமா? மக்கள் ஆட்சியை கொண்டு வரலாமா? பொற்கால ஆட்சியை கொண்டு வரலாமா? அனைவருக்கும் வெளிப்படையான ஆட்சியை கொண்டு வரலாமா? சிந்திச்சு பாருங்க. இதுவரைக்கும் தலைவர் சொன்ன 5 விஷயத்தை சொல்றேன். லஞ்சம், ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சியை கொண்டு வருவோம். அனைவருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்குவேன், படித்த படிக்காத இளைஞர்களுக்கு. அதே போல பெண்கள் நாட்டின் கண்கள் என்று பெண்களை பாதுகாத்த ஒரு தலைவர் கேப்டன் அவர்கள். அனைவருக்கும் இருக்கை, இருப்பிடம், குடிக்க தண்ணீர், அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட ஒரு தொழிலை உருவாக்குவோம் என்று சொன்ன தலைவர் நமது கேப்டன் அவர்கள். அத்தனை இடங்களிலும் சாலை வசதி தருவோம் என்று சொன்னவர். அனைவருக்கும் மருத்துவத்தையும் கல்வியையும் இலவசமாக கொடுப்பேன் என்று சொன்ன தலைவர். இவங்கள மாதிரியா 1000
1000 ரூபாய் கொடுக்குறோம், இல்ல 10 இன்னும் மாணவர்களுக்கு 1000 கொடுக்குறோம், ஓட்டுக்கு 1000 கொடுக்குறோம், இது குவார்டர் கொடுக்குறோம், பிரியாணி கொடுக்குறோம். இதை தவிர என்ன கொடுக்குறாங்க? தலைவர் சொன்னது போல இதெல்லாம் நடக்கும் போதுதான் தமிழக அரசு சிறப்பான அரசாக, மக்களால் போற்றக்கூடிய ஒரு அரசாக இருக்க முடியுமே தவிர, நிச்சயமாக அதுக்கான சூழ்நிலை 2026 உருவாக்க வேண்டியது தமிழக மக்களாகிய நீங்கள் தான். கடந்த 20 வருஷமா கேப்டன் நானும் எங்கள் நிர்வாகிகள் போகாத ஊர் இல்ல, சந்திக்காத மக்கள் இல்ல. தலைவர் எப்படி எல்லா ஊருக்கும் போனாரோ அது போலதான் இன்னைக்கு நம்ம உழைச்சுக்கிட்டு இருக்கோம். யாருக்காக? மக்களாகிய உங்களுக்கு தான். தேசிய முற்போக்கு திராவிட கழகமே தமிழக மக்களாகிய உங்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி என்பதை மனதிலே கொள்ளுங்கள். உங்களுடைய அத்தனை விஷயங்களையும் நாங்கள் எடுத்து அதை நிறைவேற்றி உறுதியாக தமிழ்நாட்டை நல்லாட்சி கொண்டு வருவோம் என்பதை உங்களிடம் நான் சொல்கிறேன். எனவே இந்த கூட்டத்திற்கு வந்த அனைவருக்கும் நன்றிகளை கூறி, எங்களை வரவேற்ற மாவட்ட செயலாளர், நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி தலைவர் சார்பாக, கட்சி சார்பாக தெரிவித்துக் கொண்டு, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கே நமது முரசு வெற்றி முரசாக கொட்ட வேண்டும் என்று கூறி, சந்தித்த அனைவருக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியை பொதுக்கூட்டமாக நடத்த வருகை தந்திருக்கும் மக்கள் தலைவி புரட்சி அன்னியார் அவர்களே, அனைவரையும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழகத்துடைய சார்பாக, காவேரிப்பட்டினம் ஒன்றிய பேரூர் கழகத்தின் சார்பாக வருக வருக என்று உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது 3வது கட்ட சுற்றுப்பயணம். மக்களை உள்ளம் தேடி இல்லம் நாடி மக்களை தேடி மக்கள் தலைவி வந்திருக்கிறார். நீங்க தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நிகழ்ச்சி எதற்கு என்று சொன்னால், கழகத்துடைய நிர்வாகிகளை சந்தித்தும் இந்த மக்களையும் சந்தித்தும் மக்களுடைய குறைகளை கேட்டு அறிந்த மக்கள் தலைவி அன்னியார் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். ஆனால் 2 நாட்களாக எங்களுக்கு தூக்கமே இல்லை. இந்த கட்சி, இந்த கிழக்கு மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளுக்கும் தூக்கமே இல்லை. ஏன்னா இந்த நிகழ்ச்சி நடக்குமா என்பது மிக சந்தேகமாக இருந்தது. ஏனென்றால் ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு புதுசா அரசியல் கட்சி தொடங்கினார், 2 வருஷம் கொண்டாடிட்டார். அந்த கூட்டத்திலே 41 பேர் நசுக்கி இறந்தார்கள். நான் என்ன சொல்றேன், கணம் நீதிபதி அவர்களே, இந்த காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நாங்க சொல்றோம் என்னன்னா, ஒரு கட்சி தலைவர் செய்த தவறால் மற்ற கட்சிகளை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. ஏனென்று சொன்னால், எங்கள் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் 2005ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தொடங்கிய போது இந்த மக்களையும் இந்த ரசிகர் தொண்டர்களையும் காப்பாற்றியவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். நீங்களாம் மறந்திருக்க கூடாது. புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் வந்தார். நீங்களாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்கள் புரட்சி கலைஞரை ஒரு நடிகராக பார்க்கவில்லை, மனிதநேய தலைவராக பார்த்தார்கள், தமிழின தலைவராக பார்த்தார்கள், கட்சியின் தலைவராக பார்த்தார்கள். ஆனா இன்றைய உள்ள அரசியல் கட்சிகள் ஒரு ரசிகரா, ஒரு நடிகராக பார்க்கிறார்கள் தவிர அவரை தலைவராக பார்க்கவில்லை. நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் என்ன சொல்றேன்னா, ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா 2005 இந்த வரைக்கும் 21 வருஷம் ஆச்சுங்க. எங்க புரட்சி கலைஞரும் சரி, கேப்டன் அவர்களும் சரி, மக்கள் தலைவி அன்னியாரையும் பாதுகாக்கிற ஒரே தொண்டனா தேசிய முற்போக்கு திராவிடருடைய தொண்டரணி. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். உண்மையில நீ மாவட்ட செயலாளர், நீ மாநில தலைமை கழக நிர்வாகி கூட என் தலைவர்கிட்ட ஒரு தொண்டரணிய தவிர அவர்களை தொட்டு கூட பார்க்க முடியாது. அதே மாதிரி மக்களையும் இந்த தொண்டரணியை வைத்து பாதுகாத்த கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அதனுடைய தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன். திமுக தொண்டரணி இருக்கு, பார்த்திருக்கீங்களா? கிடையாது. எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. ஆனா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் ராணுவ கட்டுப்பாட்டோட ஒரு கட்சி தலைவர் எப்படி இருக்கிறனா புரட்சி கலைஞர் கேப்டன் தான்டா. நேற்று வந்தோம், இந்த கூட்டத்தில் இங்க ஸ்டேஜ் போடக்கூடாது, இங்க லைட் கட்டக்கூடாது, இங்க பேனர் கட்டக்கூடாது. தயவு செஞ்சு காவல்துறை அதிகாரி சொல்றேன். ஆனா உண்மையில நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. நாங்க எல்லா காவல்துறை அதிகாரியும் சந்திக்கிறோம். அவங்களாம் இப்படிப்பட்ட தலைவரை நாங்க இழந்துட்டேன்னு சொன்ன காவல்துறைக்கு நாங்க சொலை கடிக்கிறோம். இப்படி உண்மையில காவல்துறைக்கு இந்த தமிழ்நாட்டில் காக்கி செட்டு கண்ணியத்தை கட்டி காத்தவன் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். அது உங்களுக்கு தெரியும். என் வயசுக்கு நான் பார்த்திருக்கேன். எம்ஜிஆர் இறந்திருக்காரு, கூட்டம் மக்கள் இருக்காங்க, மக்கள் அழுந்திருக்காங்க. அதே மாதிரி கலைஞர் இருந்திருக்காரு, அண்ணா இருந்திருக்காரு. ஆனா புரட்சி கலைஞர் இறந்த பிறகு, இறந்த அன்னைக்கு காவல்துறை உடை அணிந்து தன் கண்ணீரை இந்த இடத்துல சிந்தித்த காவல்துறை அதிகாரிகள் நீங்கள். உங்கள் மேல எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஏன்னா மற்ற தலைவர்களுக்கும் எங்களை ஒப்பிடாதீர்கள். இதுவரைக்கும் எங்கள் அன்னியார் 3வது கட்ட பிரச்சாரம் வந்திருக்காங்க, கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்துக்கு வந்திருக்காங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு மக்களுக்காக ஒரு சிறிய சம்பவம் நடந்திருக்கா? ஏதாச்சும் ஒரு தேமுதிக தொண்டனால ஏதாச்சும் ஒரு விபத்து நடந்திருக்கா? அதான் புரட்சி கலைஞர் கேப்டனோட வளர்ப்பு, எங்கள் அன்னியாரோட வளர்ப்பு. இப்ப சொல்ற திமுக அதிமுக எல்லாமே சொல்றாங்க எங்களுக்கு கூட்டணி எல்லாம் கிடையாதுங்க. எங்க அண்ணியார் சொன்ன மாதிரி தான், எங்களுக்கு இப்ப கூட்டணி கிடையாது, மக்களோட தான் கூட்டணி. ஜனவரி 9ஆம் தேதி கடலூர்ல மாநாடுக்கு வருவீங்களா? அண்ணியார் அழைக்கிறார், வாங்க.
அங்க அறிவிப்பார். எல்லா டிவியும் சொல்றீங்க, இங்க பத்திரிகைலாம் இருக்கீங்க. அதென்ன திமுகவோட தேமுதிக கூட்டணி, அதிமுகவோட தேமுதிக கூட்டணி, ஏன் தேமுதிகவோட திமுக கூட்டணி வராதா? ஏன் தேமுதிக அதிமுக கூட்டணி வரக்கூடாது? நாங்க தான் போகணுமா? சட்டமா? அது எழுதி வச்ச சட்டமா? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெண் புரட்சி மக்கள் தலைவி அந்நியர் தான் கிங் மேக்கரா இருப்பார். தமிழ்நாட்டை முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல தேமுதிகவுடைய கழக பொதுச் செயலாளர் மக்கள் தலைவர் அந்நியர் இருப்பார். ஏன்னா எங்கள்கிட்ட உண்மை இருக்கு, கேப்டனுடைய தொண்டனிட உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு, லட்சியம் இருக்கு, இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் என்ன இருக்கு. ஆனா எங்கள்கிட்ட பணம் தாண்டா இல்ல, எங்க உயிரை கொடுத்தாவது இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை வளர்ப்போம் என்று சொல்லி அடுத்தபடியாக கழகத்துடைய வல்லரசு ஒன்றிய செயலர் அவர்கள் உரையாற்றுவார். தாயின் மறுபுருவம் எங்கள் அந்நியார் அவர்களுடைய வணங்கி இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு இந்த கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் தலைமையேற்று நடத்துமாறு அன்போடு அழைக்கின்றேன். வாழ்க புரட்சி கலைஞர், வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம், உள்ளந்தேடி இல்ல நாடி மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற தலைப்பிலே இன்று தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிற ஒரே தலைவி எங்களுடைய அந்நியர். இன்று இந்த விழாவுக்கு வரவேற்பு கொண்டிருக்கும் ஒன்றிய கழக செயலாளர் விஜய் வல்லரசு அவர்களே, கிழக்கு ஒன்றிய செயலாளர் பெருமா அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் மாவட்ட நிர்வாகிகளே, மக்களை தேடி மக்கள் தலைவி வருங்கால முதல்வர் எங்களெல்லாம் வழி நடத்திக் கொண்டிருக்கும் எங்க கேப்டன் பின்னாடி எங்க கேப்டன் போல கேப்டன் 8 அடினா எங்க அண்ணார் 16 அடி பாயுது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கண் உறங்கினாலும் கண் இமை உறங்காமல் இந்த மக்களுக்காக தமிழ்நாடு முழுவதும் உள்ளந்தேடி இல்ல நாடி இந்த மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரே தலைவி எங்க அண்ணார் புரட்சி அந்நியார் அவர்களே, கழக அமைச்சர் டாக்டர் அவர்களே, கழகத்தின் பொருளாளர் போர்மல்ல தளபதி எங்கள் அரசின் ஆசான் எல்கே சுதீஷ் அவர்களே, மற்றும் மண்டல பொறுப்பாளர் துணை பொறுப்பாளர் விஜயா அவர்களே, மாவட்ட பொறுப்பாளர் மரியாதை மாலிக் அவர்களே, மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் எம் முருகேஷ் அவர்களே, இன்று கொடுத்து கை சேர்ந்த போன கருப்பு வயலத்தின் அன்பு தம்பிமார்களே, இன்று உழைத்து உயிர்க்கும் எங்கள் ஒப்பற்ற புரட்சி கலைஞரின் அன்பு தாய்மார்களே, இன்னைக்கு நேற்று நைட்டு மழை வந்துச்சுன்னா இந்த காவிரி போட்ட பட்டி தொட்டிலாம் தண்ணி வெள்ளம் ஓடி பறந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த மழை கூட கோடைக்கும் குளிர் மழை போல் ஏழைகளுக்கும் உதவி செஞ்ச ஒரே தலைவர் கேப்டனுக்காக இப்ப காத்து கொண்டிருந்தா அதுதான் தெய்வம். எத்தனை பேரு இந்த மக்களை விட்டு போனாங்க. மக்களுக்காக வாழ்ந்தவர் கோடி, மறந்தவர் கோடி, மக்களுக்காக வாழ்ந்த ஒரே தலைவர் கேப்டன் அவர்கள். ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பின்னாடி ஒரு தலைவர் இருக்கிறானா அது கருப்பு எம்ஜிஆர் தான். அதே போல இரு பெண்மணியை சொல்லும் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பின்னாடி ஒரு அம்மா இருக்கிறானா எங்க அஞ்சாறு தான். அப்படிப்பட்ட அரசியலே இன்னைக்கு யாரும் சொல்றாங்க. எங்களை கூட நம்ம வச்சு கழுத்த அறுத்தாங்க. அது யாரும் தெரியும், எடப்பாடி அவர்கள். எடப்பாடி வந்து நாளை நான் முதல்வர் என்றாரு. அது நடக்குமா நடக்காதா தெரியாது. ஏன்னா வீட்டுல இருந்து ஒரு பேட்டி கொடுக்கிறாரு, அவரை நம்பி நிற்கிறார். அவர் யாரு? தைரியமா 41 பேர் செத்துட்டாங்க, அவங்கள போய் பார்க்காத வெக்கலாம வீட்டுல போய் பேட்டி கொடுக்கிறாரு. கட 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 அதுன்னு இவரு எப்படியா மக்களை காப்பாற்ற போறாரு. அந்த கூட்டணி
இது யார் சொல்றதுன்னா அந்த மக்கள் பூரா சொல்றாங்க கேப்டன்ன்றாங்க. உடனே இவர் சொல்றாரு, யார ராமனை கவிதை எழுதினாரா? யோ நான் கேட்கிறேன், தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து சொல்லடா. யாரு அது? கேப்டன். ஒற்றுமையில இந்தியா இருக்கணும், உணர்வுல தமிழாகணும், மொத்தத்தில் மனுஷனாகணும் சொன்ன தலைவர் யாரு? கேப்டன். கேப்டன் சொன்னாரு, கட்டாளரையில் கல்லோடு கண்ணாடி மலை படிச்சான். ஆனா கேட்கிற ஒவ்வொரு தொண்டனும் ஓட்டு போட்டாதான் முதல்வர் ஆக முடியும். ஆனா சொல்றாரு எடப்பாடி, நான் தான்றாரு. அதே போல ஒரு சொல்றாங்க இந்த ஆளுங்கட்சியார், இந்த ஆளுங்கட்சி நமக்கு மக்களுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்னொரு 4 மாசம் 5 மாசம் தான் இருக்குது. ஏன் சொல்லுனா கேட்டா தேமுதிக கூட்டணி சொல்றாங்க, அதிமுக கூட்டணி. ஏன் உங்களுக்கு பலமே இல்லையா? நாங்க வந்தாதான் உங்களால் ஜெயிக்க முடியுமா? தேமுதிக தொண்ட சாதாரண இல்ல, இது வேறு விட்டு ஆலமரம். எங்களை ஆட்டி பார்க்க நினைச்சீங்க, உங்களால ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. ஏன்னா எங்களோட பவர் என்னன்னு தெரியாம இருக்குது. கலைஞர் அது தெரியும், கலைஞர் ஒரு நல்ல மனிதர். இன்னைக்கு நம்மளோட பிரிஞ்சாலும் அவருக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு என்ன முடியாது, தடுமானிக்குது, ஆட்சியே தடுமானிக்குது. ஒண்ணு இல்ல, இந்த நகர இந்த திமுக இந்த பையனூர் எங்களோட நண்பர்கள் எல்லாரும் நல்லவர்கள் தான். இந்த பேரவாய் தலைவர் தலைவர் வச்சுக்கிறாரு. அந்த தலைவரை எதுனா ஒரு பேனர் வந்தா அந்த பேனர் கட்ட அந்த பையனை மிரட்டுறாரு, ஏய் இது கட்டாத, எங்க கிட்ட வேறு பாரு, என்ன கேளு, என்ன காவிரி பண்ண உனக்கு பட்டா போட்டு கொடுக்குது, இந்த காவிரி பண்ண பட்டா போட்டு கொடுக்குது, இன்னும் 3 மாசம் 4 மாசம் பதவி, அப்புறம் நீ வீட்டுல வரணும். அன்னைக்கு தேமுதிக வரலாம், யாருனாலும் வரலாம். ஒண்ணு புரியுதா? மிரட்டாதீங்க. இந்த சின்ராஜ் சாதாரண சின்ராஜ் அல்ல, தேமுதிக சின்ராஜ். இன்னைக்கு வந்து அண்ணன் அண்ணன் சண்டை அடிக்கிறாங்க, தம்பி சண்டை அடிக்கிறாங்க, அக்கா தங்கச்சி சண்டை அடிக்கிறாங்க. ஆனா அப்பன புள்ளி கூட சண்டை அடிக்கிறாங்க. இன்னைக்கு ஜாதின்ற பேர்ல மதத்தின் பேர்ல தமிழ்நாட்டில் ஏமாத்தி கொடுக்கிறாங்க நிறைய பேர். நான் ஒன்று மட்டும் மதத்தை மறப்போம், மனிதனை நினைப்போம். இன்னைக்கு அரசியல் வந்தார் விஜய். இந்த இந்தியாவிலும் தமிழ்நாட்டில் என்ன விருது வாங்கிறாரு, அவர் என்ன தியாகம் பண்ணிக்கிறாரு? நான் ஒண்ணு கேட்கிறேன், ஓடுன நதி சேர அகன்று கடல் மனிதனை இந்தியாவில் சிறந்த குடிவர் விருது பெற்ற ஒரே தலைவர் கேப்டன். ஏன்னா இன்னைக்கு 100 கோடி மக்கள் ஒரு மனித இந்தியாவில் சிறந்த குடிமரம்னா எவ்வளவு தியாகம் பண்ணிக்கிற தண்ணி, கடல் எவ்வளவு தங்கிட்டாலும் சரி அந்த தண்ணி உப்பு கைக்கும். அந்த கடலை ஒரு நல்ல தனியாக தேர்ந்தெடுப்பது தண்ணி தான் கேப்டன். கேப்டன் மனித முன்னா சிந்திச்சு பாருங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், தேமுதிக எப்பயுமே தலை நிமிர்ந்து செல்லும். இன்னைக்கு கட்சியா இருக்கிறவங்களாம் ஒண்ணு இல்ல, சினிமாவுக்கு கூட்டுட்டு போவாங்க. அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும் அவங்களால கண்ட்ரோல் இல்ல. ஒரு ராணுவ கட்டுப்பாடு கேப்டன் ஆரம்பிக்கிற கட்சியா செப்டம்பர் 14 2005 வங்க கடல் போல் மக்கள் எல்லாம் பொங்கி எழுந்துச்சு. மக்கள் அந்த பொங்கி எழுந்த கூட்டத்தை தான் தேசிய முற்போக்கு திராவிடர்கள் உருவாக்குனாரு. அந்த மாதிரியா இன்னைக்கு வந்து டிவியில் உட்காந்துக்குன்னு செல்லுல ஒரு கட்சி பேரெல்லாம் மக்கள் எவ்வளவு பைத்திக்கிறாங்க. போராடுயா, மக்களுக்காக போராடணும். மக்களுடைய சக்தி என்னன்னு கேட்டு சொன்னாரு. படிக்காத மாணவனுக்கும் நான் வேலை வாய்ப்பு கொடுங்க, வீடு தேடி ரேஷன் பொருள் சொன்னாரு, வீட்டு பசுமாடு கொடுக்கிறாரு, விவசாயி நான் வாழ வைப்பினாரு. இந்த மாதிரி படிக்காதவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்புன்னு சொல்ல யாரா இருக்கிறா? கேப்டன் தான். புரியுதா? ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த அதிமுக ஒரு சின்ன குட்டி கதை சொல்லாமா? அதாவது ஒரு காட்டில் போனோம், அந்த காட்டில் போனா ஐயோ வீராப்பனை வந்து யாரும் பிடிக்கல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கிறாரு, அவர் 2 மொழியில் பேசினா பிடிச்சிருவாங்க ஐயா சொல்றாரு. அப்படி ரஜினிகாந்த் சொல்றாரு, ஐயா நான் 2 மொழி பேசுவேன், ஆனா உங்க ஆளுங்களுக்கு ஆடு இருக்கிற மரமாவே வெட்டி எடுத்துட்டா ஈஸியா பிடிச்சிடலாமே அப்படின்னாரு. உடனே ஐயா சொல்றாரு, இல்ல இயற்கையாவில் மரத்தை நான் வெட்டக்கூடாது, அது எதுக்காக பல பேர் வெட்டினாங்க, நான் அது வெட்ட மாட்டேன். அப்படி என்ன பண்ணலாம்னு சொல்றான். புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கிட்ட விடுறானு ஏன்னு சொல்றா, அது ஐயா சொல்றாரா, அவர் எகிரி சண்டை அடிக்கிறாரு, ஃபைட் பண்ணாத வீராப்பனை பிடிச்ச
முடிச்சிருவாங்க. அவர் கேப்டன் சொன்னாரா வந்து அவருக்கு கேட்கும்போது கேப்டன் சொல்றாரா, நான் தொட்டாவே காடு புத்திக்கும், அந்த காட்டுக்குள்ள பல பூச்சி புழு இருக்குது, ஒரு வீரப்படால பல பூச்சி புழு அழிக்க நான் தயாரில்லை என்றார். அதாவது எத்தனை ஜீவம் வகைராஜ்யம் காட்டுல, அந்த காட்டுல அந்த ஜீவம் வாழணும். அப்பதான் கேப்டன் இதுக்குள்ள இரும்பு பெண்மணி இருக்கிறார்கள், அம்மா ஜெயலலிதா அம்மா, அவங்கிட்ட கொடுக்கலாம். அந்த அம்மா தான் கடைசியா வீராப்பனை எப்படி பிடிச்சா தெரியும். ஆனா இது உண்மை கதை. கேப்டன் பிரபாகர படத்தை பாருங்கள். கேப்டன் வீராப்பன் எவ்வளவு நல்லவன் என்று எடுத்துக்காட்ட ஒரே படம். ஏன்னா சிந்தித்து பாருங்க, வீராப்பனை ஒரு நல்ல மனிதன், அந்த நல்ல மனிதன் என்று சொன்ன எப்படி அந்த படம் வந்துச்சோ அதே போல வீரப்பனுடைய கதை முடிவானது. ஏன் சொல்றா, நீ தமிழ்நாட்டு நிலைமை அறிவிக்குது, தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். 2026 எனக்கு டைம் இல்ல. 2026 ஒரு நல்ல தேர்தல், தேமுதிக ஒரு நல்ல முடிவு எடுக்கும். இந்த நாடு நல்லாகணும், நாட்டு மக்கள் நல்லா வாழணும், விவசாயி நல்லாகணும், இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். ஆட்சியில ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு இல்ல, எல்லாமே தண்ணி அடிக்கிறான், எல்லாம் கஞ்சா பிடிக்கிறான், கண்ணு முன்னு கொலை பண்றான். எத்தனை கொலை நடக்கு தெரியுமா? இது தடுத்து நிற்கிறது யாரு? கடவுளோட பக்தியும் பக்தி தான் குற்றம் நடக்காது. அது அரசாங்கமும் அதிகாரிகள் கூர்ந்து கவனித்தால் தவறுகள் நடக்காது. இது ரெண்டு கூர்ந்து பட்டாதான் தமிழ்நாடு நல்லா இருக்கும். அதனால வாடி பயிர்கின்ற நீர் ஊட்டு, வாடி மாவட்ட சோர் போடுகின்ற இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிடம். அப்படிப்பட்ட இயக்கத்துக்கு எங்க அஞ்ஞார் அவர்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் புரட்சி தனி அம்மாவுக்கு பின்னாடி, கரும்பு வீர காமராஜ் பின்னாடி, புரட்சி எம்ஜிஆர் பின்னாடி, கருப்பு எம்ஜிஆர் பின்னாடி இன்றைக்கு இந்த மக்களை நேசிக்கூடிய ஒரு தலைவி புரட்சி அஞ்ஞாறு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நாளைய தமிழகத்தின் வரலாறு, எங்கள் கழகத்தின் காவல் தெய்வம் மக்கள் தலைவி புரட்சி அன்னையார் அவர்கள் சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் கேப்டன் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் கிருஷ்ணகிரி மாவட்டம் இன்றைக்கு காவேரி பட்டினத்தில் நடக்கின்ற இந்த உள்ளம் தேடி இல்லம் நாடி மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கின்ற இந்த திட்டங்களோடு மக்களை சந்திக்க வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த நமது மாவட்ட செயலர் சின்ராஜ் அவர்களுக்கும், அதே போல மண்டல பொறுப்பாளர் டாக்டர் இளங்கோவன் அவர்களுக்கும், நமது பொருளாளர் LK சுதீஷ் அவர்களுக்கும், மாவட்ட பொருளாளர் மாலதி அவர்களுக்கும், தொகுதி பொறுப்பாளர் நிஜாம் அவர்களுக்கும், இங்கே விஜய் வல்லரசு அவர்களுக்கும், பிரபு அவர்களுக்கும், முருகன், லக்ஷ்மண், சங்கர், ஸ்ரீனிவாசன், அம்மா வல்லரசு மற்றும் பெரியசாமி, சங்கர், ரஞ்சித், காதர், வேலு மற்றும் பலராமன், தர்மலிங்கம், காளியப்பன், மாதையன் போன்ற அனைவருக்கும், ஸ்டேஜில் என்னுடன் இருக்கின்ற மாவட்ட செயலாளர் முருகேசன் அவர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், இங்கு இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகள், எங்கள் மகளிர் அணி சகோதரிகள் மற்றும் அன்பு தாய்க்குலங்கள் அனைவருக்கும், காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், தொண்டர் அணியை சேர்ந்தவர்களுக்கும், கேப்டனை தன் உயிர் மூச்சாக கொண்டுள்ள என் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அத்தனை பேருக்கும் இருகரம் கூப்பி எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளம் தேடி இல்லம் நாடி என்று சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று நமது கழக நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சந்தித்து தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வருகின்ற 2026 தேர்தலில் போட்டியிட தயார் என்று சொல்லக்கூடிய அளவு முதல் கட்சியாக இன்றைக்கு தேமுதிக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து பகுதிகளிலுமே
பூத் கமிட்டி அமைச்சு BL2 ஃபார்ம் போட்டு எல்லா இடத்திலும் தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை தேமுதிக சார்பாக நடத்துவதற்காக நிர்வாகிகளை தொண்டர்களை நேரடியாக சந்திப்பதுதான் உள்ளம் தேடி இல்லம் நாடி. கேப்டனுடைய ரதம் எப்பவுமே நம்ம கூட தலைவர் வந்துதான் நம்ம பார்த்திருக்கோம், பழகி இருக்கோம். தலைவர் இல்லாம நம்ம வர முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதனாலதான் தலைவர் அவர்களுக்கு அன்பு பரிசாக தரப்பட்ட கேப்டனுடைய ரதம் இலங்கை வாழ் தமிழ் மக்களால் தலைவர் அவர்களுக்கு அன்பாக தரப்பட்ட அந்த ரதத்தின் மூலம் கேப்டனின் ரத யாத்திரை என்று சொல்லி மக்களை தேடி மக்கள் தலைவர் இன்றைக்கு அனைத்து தொகுதிகளுக்கும் வந்து கொண்டிருக்கிறார். இப்பதான் கிருஷ்ணகிரியில அந்த ரத யாத்திரை முடிஞ்சு இப்போ காவேரி பட்டணத்துல காவல்துறை சொல்வதற்கு தலை வணங்கி நாம் சட்டம் ஒழுங்குக்கு கட்டுப்பட்ட கட்சி என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே மேடை பிரச்சாரம் தான் செய்யணும் என்று சொன்னதற்கு காவல்துறை ஏற்கும். அதே மாதிரி நீதி அரசர்கள் என்ன சொன்னார்களோ அதற்கு நாம் வந்து இன்னைக்கு பொதுக்கூட்ட மேடையில உங்ககிட்ட பேசுறோம். தமிழ்நாடு முழுக்க நம்ம பார்த்தோம்னா தேமுதிகவுக்கு இணை தேமுதிக மட்டும்தான். ஒரு ராணுவ கட்டுப்பாடு மிக்க ஒரு கட்சி அப்படின்னா நம்ம தேமுதிக தான், அதுல மாற்று கருத்து இல்லை. நம்ம தலைவர் கட்சி ஆரம்பிச்சு சற்றேறக்குரிய 20 ஆண்டுகள் கிட்ட வந்து 26 ஆண்டாவது நம்ம வந்திருக்கோம். 2005 ஆரம்பிச்சாரு, இப்ப 2025. ஆனாலும் இன்றளவும் தமிழ்நாட்டில் எத்தனையோ மாநாடு, எத்தனையோ பொதுக்கூட்டம், எத்தனையோ ஆர்ப்பாட்டம், எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல தேமுதிக தொண்டர்களால் இந்த அசம்பாவிதம் நடந்தது, தேமுதிக தொண்டர்களால் ஒரு பிரச்சனை வந்தது, தேமுதிக தொண்டர்களால் பொதுமக்கள் தாக்கப்பட்டாங்க, பொது உடைமைகள் உடைக்கப்பட்டது என்று ஒரு வரலாறு யாராவது காட்ட முடியுமா? காட்ட முடியுமா? அதுதான் தேமுதிக. இதே இப்போ நான் நிக்கிறேன் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல காவேரி பட்டணத்துல. தேமுதிக தவிர வேற கட்சி இங்க ஒரு மீட்டிங் போடுதுன்னு வைங்கள, இங்க ஜெயம் ரெஸ்டாரண்ட் இன்னைக்கு ஓபன்ல இருக்குமா சொல்லுங்க? அதே மாதிரி இங்க ஒரு பிரியாணி கடை இருக்கு, திறந்து வச்சிருப்பாங்களா? யார் எத்தனை பேர் வந்தாலும் தேமுதிக நிர்வாகிகள் அப்படின்னா அவங்க வந்து மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் உண்மையாக இருக்கின்ற தொண்டர்கள். அவர்களால் எந்த வியாபாரமும் பாதிக்காது, எந்த கடைகளும் பாதிக்காது, எந்த விதமான அசம்பாவிதமும் நடத்த மாட்டார்கள் என்பது உலக மக்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும். இதே வேற யாராவது இருந்தா 5 மணிக்கே கடையை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னைக்கு லீவுன்னு போயிருப்பாங்க. இதான் உண்மை. ஏன்னா தலைவர் இந்த கட்சி எப்படி கொண்டு வந்திருக்கார்? ராணுவ கட்டுப்பாட்டுக்கு இணையாக ஒரு ராணுவ வீரர் போல தலைவர் எவ்வளியோ தொண்டரும் அந்த வகைதான் என்று சொல்லக்கூடிய அளவு மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டு மக்களுக்காகவே உழைத்து நாளை மக்களுக்காக ஒரு சரித்திரம் படைக்க போகும் கட்சி எதுனா அது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். மக்களே 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 என்று மக்களுக்காகவே 45-50 வருஷம் பேசினவர். சினிமால அப்புறம் அரசியலுக்கு வந்து எத்தனையோ உதவிகள் மக்களுக்கு செஞ்சார் கேப்டன். அன்னைக்கெல்லாம் தலைவருடைய அருமை பெருமை புரியல யாருக்கும். ஆனா இன்னைக்கு தலைவர் மறைந்த பிறகு எந்த யூடியூப் பார்த்தாலும், எந்த சேனலை பார்த்தாலும், எந்த பத்திரிகையை பார்த்தாலும் பட்டி தொட்டி எல்லாம் ஒரு டீ கடையில இருந்து இன்னைக்கு பார்லிமெண்ட் வரைக்கும் ஒருத்தரை பத்தி பேசுறாங்கன்னா அது நம்ம கேப்டனை பத்தி தான், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பத்தி தான். தன்னை தேடி வந்தவர்களுக்கு வயிறார உணவளித்து அன்பாக உபசரித்த ஒரு தலைவர் இங்கு இருந்தாருன்னா அது கேப்டன் தான். இன்னைக்கு வள்ளலார் பிறந்த நாள். இன்னைக்கு வடலூர்ல வள்ளலாருக்கு ஜோதிமயமான நாள். அந்த வள்ளலார் என்ன சொல்லிட்டு போனார்? தனி ஒருவர் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் உணவளிக்கணும், பயிர் வாடினா அதை பார்த்து நான் வாடினேன் என்று சொன்னவர்.
அனைவருக்கும் உணவு வழங்க வேண்டும் என்று சொன்னவர். நமது பாரதியார் என்ன சொன்னார்? தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜகத்தினை அழிப்போம் என்று சொன்னார் பாரதியார் அவர்கள். அது மாதிரி தலைவர் அவர்களுமே இன்னைக்கு வள்ளலார் வகையில பாரதியார் சொன்னது போல அத்தனை பேருக்கும் தன்னால் முடிந்த உதவிகளை என்றைக்கும் செய்ய தவறியதில்லை. அன்னதான பிரபுன்னா நம்ம ஐயப்பனை தான் சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு உலகமே ஒருத்தரை பார்த்து அன்னதான பிரபு அப்படின்னு சொல்றாங்கன்னா அது நம்ம கேப்டன் 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 மட்டும்தான். தலைவர் மறைஞ்சு 1.25 வருஷம் ஆகுது. நீங்க எல்லாம் கேப்டன் ஆலயத்துக்கு வந்திருக்கீங்களா? எல்லாரும் வந்திருக்கீங்களா? வந்த அத்தனை பேருக்கும் தெரியும். இன்னைக்கு கூட சண்டே எவ்வளவு ஜனங்க இன்னைக்கும் வந்து கேப்டனை தரிசிச்சுட்டு போறாங்க. நேத்து நான் ஃபுல்லா அங்கதான் இருந்தேன். ஏன்னா இதை சொல்றேன்னா, மக்களை நேசித்த ஒரு உண்மையான தலைவர் நமது கேப்டன் அவர்கள். அவர் செய்த நல்ல விஷயங்களும் அவர் பேரு புகழும் மக்களுக்கு போய் சேராமையே கேப்டனை பத்தி தப்பு தப்பா பேசி வதந்திகளை பரப்பி அதை மக்கள் நம்பக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு கேப்டன் மறைந்த பிறகு இன்னைக்கு அத்தனை பழிகளையும் உடைத்தெறிந்து இன்னைக்கு கேப்டன்னா யார் என்பதை இன்னைக்கு உலக மக்கள் அத்தனை பேரும் பேசக்கூடிய அளவு இன்றைக்கு கேப்டனின் உண்மை நிலை இன்னைக்கு மக்களுக்கு புரிகிறது. ஏன் இதை சொல்றேன்? இன்னைக்கு யூடியூப் ஓபன் பண்ணுங்க, எல்லாரும் யூடியூப் பார்க்காதவங்க யாரும் கிடையாது. Facebook பார்க்காதவங்க யாரும் இல்லை, ட்விட்டர் பார்க்காதவங்க யாரும் இல்லை, இன்ஸ்டாகிராம் பார்க்காதவங்க யாரும் இல்லை, வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்பாதவங்க யாரும் இல்லை. குறைந்தது எல்லாரும் எல்லா வேலை முடிச்சு வீட்டுல ஓய்வுக்கு போகும்போது அவங்கவுங்க எல்லாரும் போன் வச்சிருக்காங்க. ஒரு அரை மணி நேரமாவது என்னெல்லாம் இன்னைக்கு நிகழ்ச்சின்னு பார்ப்பாங்க. அதுல முதல் இடத்தில் இருப்பது புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய இத்தனை ஆண்டு காலம் அவர் செய்த நன்மைகள் தான். நானும் டெய்லி எல்லா வேலை முடிச்சு தலைவரோட நான் வாழ்ந்த அந்த வீட்டுல 1 மணி நேரம் கேப்டனை பற்றி அத்தனையும் பார்த்து தலைவருக்கு வணக்கம் சொல்லிட்டு தான் தூங்கும். நான் மட்டும்தான் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். ஆனா அலுவலகத்துக்கு வருகின்ற உலகம் பூரா இன்னைக்கு வர அத்தனை பேரும் சொல்றாங்க, கேப்டனை டெய்லி 1 மணி நேரம் நாங்க பாக்குறோம் யூடியூப்ல. இவ்வளோ நல்லது பண்ணிருக்காரு, மக்களுக்கு தெரியாம போச்சு. அதுதான் கேப்டன். இடது கை கொடுப்பது வலது கைக்கு தெரியாது, வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாது. அப்படி வாழ்ந்தவர். வேலைதான் எப்ப பாரு இது ஒண்ணுதான் இவங்களுக்கு தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது. இது ஒண்ணு தவிர ஒண்ணுமே தெரியாது இந்த ஆட்சியாளர்கள். காவல்துறையை வச்சு ஒண்ணு தடுப்பாங்க, மீட்டிங் பேசினா கரண்ட் ஆஃப் பண்ணுவாங்க, போனா பேரிகார்ட் போட்டு தடுப்பாங்க. நான் என்ன கேட்கிறேன், 75 வருஷம் உங்க ஆட்சி தானே நடக்குது. 6 வருஷம் முடிஞ்சு 7வது வாட்டி நீங்க தானே முதல்வரா உட்கார்ந்து இருக்கீங்க. எதுக்கு பயம் தேமுதிகவை பார்த்துன்னு நான் கேட்கிறேன். உங்களுக்கு என்ன அப்படி பயம்? என்ன பயம்? உண்மையிலே பயம் இல்லைன்னா நீங்க வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது. அன்னைக்கு கரூர்ல இப்படி லைட் ஆஃப் பண்ணதுனாலதான் இன்னைக்கு 41 உயிரை நாம இழந்திருக்கிறோம். என்ன பண்றீங்க எங்களுக்கு புரியல. இதனாலதான் கேப்டன் இந்த ஆட்சியாளர்களே நம்ம நம்ப வேணாம் சாமி அப்படின்ட்டு தொண்டர் படையை உருவாக்கினார். 28 லட்சம் பேர் சேர்ந்தாங்க முதல் மாநாட்டில். ஒரு உயிர் சேதம் இது வரைக்கும் நடந்திருக்கா சொல்லுங்க? கேப்டன் அப்படி வந்து நின்று அப்படின்னா அப்படியே அடங்குவாங்க நம்ம தொண்டர்கள். அதான் கேப்டன் தொண்டர்கள். அதே மாதிரி நம்ம மாதனம் இருக்கு, இதை பாரு நிக்குது, அதுல மைக் இருக்கு, லைட் இருக்கு, என்னென்ன வேணுமோ எல்லாம் செட்டப் தான் வரும். ஏன்னா 20 வருஷமா இவங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. இவங்க எல்லாம் யார்? நம்ம எல்லாம் பணங்காட்டு நரிகள். எந்த சலசலப்புகளுக்கெல்லாம் தேமுதிக அஞ்சாது. இதெல்லாம் புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்க கிட்ட இந்த கேம் எல்லாம் நீங்க வச்சுக்கணும். இந்த விளையாட்டெல்லாம் புதுசா கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டவங்க வச்சுக்கணும். கேப்டன் சிங்கலிக தலைவர் தப்புனா எதிர்த்து கேட்ட ஒரு ஆண்மகனை பார்த்த உலகம் தமிழ்நாடு. அது ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் ஆளாக வேட்டியை மடிச்சுக்கிட்டு நிக்கிற ஒரு குணம் படிச்சவர் நமது கேப்டன் அவர்கள். அவர் வழியில வந்தவங்க தான் நம்ம எல்லாரும். அதனால இந்த மாதிரி சலசலப்புகளுக்கெல்லாம் தேமுதிக என்னைக்குமே அஞ்சாது.
இன்னைக்கு இத்தனை காவல் படையை போட்டு இங்கதான் மீட்டிங் ஒன்னும் ரோட்ல போடக்கூடாது அங்க போடக்கூடாதுன்னு தடுக்கிறீங்களே, அன்னைக்கு கரூர்ல அத்தனை பேர் உயிர் இழந்தாங்களே, எங்க போச்சு இந்த காவல்துறை? எங்க போனீங்க? காவல்துறையை சொல்லி தப்பு இல்லை, அவங்க என்ன பண்ண முடியும்? ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அதை தான் அவங்க செய்ய முடியும், வேற என்ன பண்ண முடியும்? இவங்க எல்லாம் அம்புதான், எய்பவர்கள் எங்கேயோ உட்கார்ந்து இருக்காங்க. அதனால சொல்ற, காவல்துறைக்கு அடையாளமாக வாழ்ந்தவர் கேப்டன் மட்டும்தான். இன்னைக்கு இந்த காக்கி டிரெஸ்ஸுக்கு பின்னாடி அவங்கள ஒவ்வொருத்தரையும் தனியா நீங்க கூப்பிட்டு கேளுங்க. கேப்டனை பார்த்துதான் இந்த தொழிலுக்கே நாங்க வந்தோம், கேப்டனை பார்த்துதான் நாங்க காவல்துறையாகவே மாறணும், கேப்டனை பார்த்துதான் ராணுவத்துல சேர்ந்தோம். எத்தனை ஆபீசர்ஸ் என்கிட்ட பேசியிருக்காங்க தெரியுமா? அந்த மாதிரி காவல்துறைக்கும் ராணுவத்திற்கும் இன்னைக்கு பணியாற்றுபவர்களுக்கு எல்லாம் எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் நமது கேப்டன் அவர்கள் தான். இன்னைக்கு இதே காவேரி பட்டணத்துல இதான் நான் முதல் வாட்டி வர்றேன்னா சொல்லுங்க, எவ்வளோ வாட்டி வந்தாச்சு. இப்ப கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொதுக்கூட்டத்திற்கு வந்தோம், கிருஷ்ணகிரிக்கு வந்தோம், ஆர்ப்பாட்டம், போராட்டம், பொதுக்கூட்டங்கள், திருமணங்கள், எத்தனையோ நிகழ்ச்சிக்கு நாம வரோம். ஆனாலும் முதல் நாள் எப்படி நீங்க பாத்தீங்களோ அதே பாசத்தோடு இன்னைக்கும் இங்க வந்து நிக்கிறீங்களே, இதுதான் கேப்டனுடைய கட்சி, இதுதான் கேப்டனுடைய கோட்டை. நேற்றெல்லாம் மழை அப்படி வந்துச்சு, நானும் டிவியில பார்த்தேன். எல்லா பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் குளமா இருக்கு, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் தண்ணி போயிடுச்சு, எல்லா தண்ணி எடுத்து வெளியே ஊத்துறதெல்லாம் நான் பார்த்தேன். ஆனா இன்னைக்கு பாத்தீங்களா, வருண பகவானே நல்ல கட்சி, இவங்க மக்களுக்கு நல்லது சொல்லுவாங்க, இந்த கட்சி வளரணும்னு சொல்லி தன்னுடைய பணிகளை கொஞ்சம் ஒதுக்கி வச்சு இன்னைக்கு காத்து வழிந்து இந்த நம்மளுக்கு ஒரு பிளசன்ட் அட்மாஸ்பியர் கொடுக்குது. இப்ப பாருங்க, இந்த மீட்டிங் முடிச்சு நம்ம எல்லாம் வீட்டுக்கு போவோம், எப்படி மழை பெய்யுதுன்னு மட்டும் அப்ப பாருங்க. அதுதான் தலைவருடைய கட்சி. ஏன்னா இந்த கட்சி ஒரு நியாயமான கட்சி, இந்த கட்சிக்கு நாம நிச்சயம் துணை நிற்கணும்னு வருண பகவானுக்கு கூட தெரிகிறது. இன்னைக்கு காவேரி பட்டணம் பார்த்தோம்னா நம்ம மா விளைச்சலுக்கு உரிய விலை இங்க கிடைக்கிறதே கிடையாது. அதே மாதிரி தென்னை கன்றுகள் இன்னைக்கு இருக்கு, புவிசார் இது அந்த குறியீடு இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. எவ்வளோ வாட்டி கேட்டாச்சு, ஒரு சென்ட் ஃபேக்டரி வேணும்னு கேட்டாச்சு. இளைஞர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த கிருஷ்ணகிரி தொகுதியில் எத்தனை தொழிற்சாலை இருந்தாலும் இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. வெளியில இங்க நார்த் இந்தியன்ஸ் கொண்டு வந்து வேலைக்கு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, மத்திய மாநில அரசுகள் நிச்சயமாக இதற்கு ஒரு தீர்வு கண்டு இங்க வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும். இங்க தொழிற்சாலைகளிலே அத்தனை பேருக்கும், தமிழர்களுக்கு, இளைஞர்களுக்கு வேலை தாங்க, இங்க இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாக நமது கிருஷ்ணகிரி தொகுதி மாவட்டம் இருக்கணும் நான் கேட்டுக்கிறேன். அதே போல நீதி அரசர்களை பார்த்து கேட்கிறோம், இந்த கூட்டத்தின் வாயிலாக கரூரில் நடந்த நிகழ்ச்சிக்கு உண்மையை வெளியே கொண்டு வாங்க. உண்மையில் அந்த 41 உயிர் போனதுக்கு யார் காரணம் என்பதை நீதி அரசர்களை முன் வந்து வழக்கு பதிவு செய்து உயிரிழந்த அந்த 41 குடும்பங்களுக்கும் நியாயத்தை வழங்க வேண்டும் என்று தேமுதிக சார்பாக, கிருஷ்ணகிரி தொகுதி மக்கள் சார்பாக நாங்கள் கேட்டோம். நேற்றெல்லாம் வந்து நீதி அரசர்கள் 3 மணி நேரம் தீர்ப்பு வாசிக்கிறார். விஜய் தரப்புல யாரு இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு ஆள் கிடையாது, ஒரு லாயர் கிடையாது, அந்த தரப்புல பேசுறது கூட ஒருத்தர் இல்லை. அப்படியே ஒன்வே டிராபிக் மாதிரி ஒரு தலைபட்சமாக தமிழக அரசுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்றாங்க. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நீதி அரசர்களே, உயிரிழந்த 41 பேரும் அப்பாவிகள். அந்த அப்பாவி உயிர்களுக்கு நீதி அரசர்களாகிய நீங்கள் முன் வந்து அவர்களுக்கு ஒரு நியாயத்தை தர வேண்டும் என்று நான் கேட்கிறேன். நியாயத்தை தரணும்னு லைட் எரியுது. அப்போ நிச்சயமாக இந்த பிரச்சனையில மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியாக நம்பணும். யார் அந்த 41 உயிர்? பொதுமக்கள், அப்பாவிகள், குழந்தைகள், பெண்கள், இளைஞர்கள், மாணவ மாணவிகள். அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? விஜய பார்க்கணும்னு வந்தாங்க, அவ்வளவுதான். விஜயும் பாதுகாப்பு கொடுக்கல, காவல்துறையும் பாதுகாப்பு கொடுக்கல. பக்கா பிளான் பண்ணி அந்த 41 உயிர் போனதுக்கு தமிழக அரசும் காரணம், விஜய் அவர்களும் காரணம். அதனால நிச்சயமாக அந்த 41 உயிர்களுக்கும் நிச்சயம் நியாயம் கிடைக்க வேண்டும் என்று இந்த கிருஷ்ணகிரியில காவேரி பட்டணத்துல தமிழக அரசையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல விஜய் அவர்கள் ஏன் பயந்து ஒளியறீங்க?
ஏன் ஒளியுறீங்க? தைரியமா வாங்க. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தாங்களே, அன்னைக்கு யாராவது வந்தாங்களா? மகாமலபுரம் குளத்துல இவங்க 2 பேரும் குளிக்கிறதுக்காக எத்தனை உயிர் அங்க போச்சு, அன்னைக்கு யாராவது அரெஸ்ட் பண்ணாங்களா? அதே மாதிரி இன்னைக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல எத்தனையோ அப்பாவி உயிர்கள் போனாங்க, அங்க யாராவது கைது செய்யப்பட்டார்களா? யாரோ ஒருத்தர் அப்பாவி, யாரோ மூஞ்சி முகம் தெரியாதவங்கள இவர் தான் கலாச்சாரம் காய்ச்சினார்னு சொல்றாங்க. ஆனா செய்தது மொத்தம் யார் என்பது மக்களுக்கு தெரியும், தமிழக அரசுக்கு தெரியும். ஆட்சியாளர்களுடைய சப்போர்ட் இல்லாம யாராவது கள்ளச்சாராயம் காய்ச்ச முடியுமா? அதை விநியோகம் பண்ண முடியுமா? அதை வச்சு வியாபாரம் பண்ண முடியுமா என்ற கேள்வியை நான் கேட்கிறேன். அப்ப அதுக்குரியவர்கள் ஏன் கைது செய்யப்படல? ஏன் நீ மட்டும் விஜய் கைது ஆவாரா, புஷி ஆனந்த் கையாவாரா, நிர்மல் குமார் கைதாவாரான்னு கேக்குறீங்க? அவருடைய வாகனத்தை பறிமுதல் பண்ணணுங்கிறீங்க. ஏன் கள்ளச்சாராயம் காய்ச்சலவர் எவ்வளோ மந்திரிகள், எம்எல்ஏ, கவுன்சிலரு, உங்க கட்சியக்காரங்க அத்தனை பேர் இருந்துன்னு அதுல ஆதாயம் பார்த்தாங்க. ஏன் ஒருத்தரை கூட கைது பண்ணல? ஏன் பண்ணல? யாரோ ஒரு குடிசையில் இருக்கிற 2 பேரை கைது பண்ணி இவர் தான் காய்ச்சினாருன்னு வேட்டரை முடிச்சுக்கிறீங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் இங்க நடக்குது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கு பின்னாடியும் அரசியல் மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் சொன்னாங்க அரசியல் ஒரு சாக்கடை, டர்ட்டி பாலிடிக்ஸ் சொன்னது. அதனாலதான் அந்த டர்ட்டி பாலிடிக்ஸ்ல இருக்கின்ற உண்மையை நீதி அரசர்கள் மட்டும்தான் வெளியே கொண்டு வர முடியும். நீங்க எந்த கட்சியும் சார்ந்தவங்க கிடையாது, மக்கள் இந்த பக்கம் நீங்க துணை நிக்கணும். நீதி அரசர்களே, ஒரு உண்மையை சொல்லுங்க. உண்மையாக அந்த 41 உயிர் இறந்ததுக்கு யார் பொறுப்பு என்பதை சொல்லுங்க. கரூர்ல இன்னைக்கு அவ்வளவு பெரிய ஒரு கொடுமை நடந்திருக்கு. இதற்கு பின்னாடி யார் இருக்காங்க என்பது எல்லாருக்கும் தெரியும். 10 ரூபாய் 10 ரூபாய் அவர் பாடிட்டு போயிட்டாரு, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு. அந்த 10 ரூபாய்க்கு யாருக்கு உரியது? பக்கா பிளான் பண்ணி ஒரு ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்காங்க. இதுதான் உண்மை. நேரடியா கரூருக்கு சென்று மக்களை சந்திச்சு அங்க நடந்த அவலங்களை பாதிக்கப்பட்டவர்கள் என்னிடம் சொன்னதை தான் உங்க முன்னாடி சொல்றேன். இது மிக மிக திட்டமிடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அந்த அப்பாவி மக்கள். இதான் உண்மை என்பதை இன்னைக்கு கரூர் மட்டும் இல்ல, உலகமே அறியும். அந்த உண்மை நிலையை வெளியே கொண்டு வர வேண்டியது அரசின் கடமை, நீதி அரசர்களின் கடமை என்பது இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால நிச்சயம் மக்கள் புரிஞ்சுக்கணும், யார் உண்மையில் தலைவர், எந்த தலைவர் மக்களுக்காக வாழ்ந்தார், யார் மக்களுக்காக உழைத்தார், மக்களுக்கு நல்லது நடக்கணும் என்று எந்த தலைவர் நினைச்சார் அப்படிங்கறத யோசிங்க. உங்களை தங்க தட்டில் வைத்து தாளாட்டுவேன் என்று சொன்ன தலைவர், பெண்கள் கஷ்டப்படக்கூடாது, ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் என்று சொன்ன தலைவர், படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருவோம் என்று சொன்னவர், அனைவருக்கும் இருக்கை இருப்பிடம், குடிக்க பாதுகாக்கப்பட்ட குடி தண்ணீர், வேலை வாய்ப்பு, விவசாயம், தொழிலை முன்னேற்றுவோம் என்று சொன்ன தலைவர். அது மட்டும் இல்ல, டாஸ்மாக் போதை கலாச்சாரம் இல்லாமல் தமிழ்நாட்டை சிறந்த முறையில் கொண்டு செல்வோம் என்று சொன்ன ஒரு தலைவர். இலவசம் தரமாட்டேன், அப்படி கொடுத்தால் கல்வியையும் மருத்துவத்தை இலவசமாக அனைத்து மக்களுக்கும் சமமாக தருவோம் என்று சொன்ன ஒரு உத்தம தலைவர் அவர் கேப்டன். அதனால மக்கள் அன்னைக்கு புரிஞ்சுக்கல. அட்லீஸ்ட் இனி வருகின்ற 2026 தேர்தலிலாவது புரிந்து கொண்டு ஒரு நல்ல தீர்ப்பை நிச்சயம் கொடுத்து மக்கள் நல்லவர்கள் பக்கம் நிற்கிறார்கள் என்று சரித்திரத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். 26 மாற்றம் தருவீர்களா? புரட்சியை தருவீர்களா? ஒரு மாபெரும் மாற்றத்தை தருவீர்களா? நல்லவர்களுக்கு வாய்ப்பு தருவீர்களா? மக்களுக்காக உழைப்பவர்களுக்கு வாய்ப்பு தருவீர்களா? சிந்தியுங்கள், வாக்களிங்கள். நல்ல கட்சிக்கு, நல்ல தலைவர் கொண்டு வந்த கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த கட்சி மக்களுக்கான கட்சி என்பதை நிரூபிக்க நீங்கள் அனைவரும் முரசுக்கு வாய்ப்பு தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இதே கிருஷ்ணகிரியில ஏன் தேமுதிக ஜெயிக்க கூடாதா? ஜெயிச்சா நம்ம எம்எல்ஏவா வர்றவங்க உங்களுக்காக உழைக்க மாட்டார்களா? சிந்திச்சு பாருங்க. அத்தனை பேரும் உண்மையாக உழைப்பார்கள், அத்தனை பேரும் உங்களுக்கு நல்லது செய்வார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கு தேவையில்லை. கேப்டனால் வளர்க்கப்பட்டவர்கள் தேமுதிகவை சேர்ந்தவர்கள் நிச்சயம் நீதி பக்கம், நியாயத்தின் பக்கம், மக்களின் பக்கம், தர்மத்தின் பக்கம் தான் அவர்கள் நிற்பார்களே ஒழிய எந்த விதமான தவறான பாதைக்கு செல்ல மாட்டார்கள் என்பதை மக்களாகிய நீங்கள் உணர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன்.
ஜனவரி 9 கடலூரில் நடக்கின்ற மாபெரும் மாநாட்டிற்கு அனைவரும் தவறாமல் வந்து கலந்து கொண்டு அந்த மாநாட்டை மிக மிக வெற்றி மாநாடாக மாற்றி காட்ட வேண்டும் என்று என் அன்பு தாய் குலங்களுக்கும் சகோதர சகோதரிகளையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் வருவீங்க இல்லையா மாநாடுக்கு? ஜனவரி 9 கடலூர்ல இருக்கிற மாநாடுக்கு எல்லாரும் வருவீங்களா? கண்டிப்பாக வர வேண்டும். உங்களை பாதுகாத்து உங்களை முறையாக வீடுகளுக்கு பத்திரமாக அனுப்பும் வரை நிச்சயம் நாங்கள் அதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வோம். மற்றவங்கள மாதிரி கிடையாது. தலைவர் என்ன சொல்வார்? எல்லாரும் கலைஞ்சு போகும்போது பத்திரமா வீடு போய் சேரணும். 5 வண்டியா ஒன்னா போங்க. இந்த கட்சிக்காரங்க மோசமானவங்க யாரையும் நம்பாதீங்க. பாதுகாப்பா வீடுக்கு போங்க. நீங்க வீடு போய் சேர்ற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். என்னுடைய ஒவ்வொரு தொண்டரும் உயிரும் விலை மதிப்பு மிக்கது என்று சொல்வார். கேப்டன் மறைந்த அன்னைக்கு நீங்க பாத்தீங்க சென்னையில எப்படி ஒரு மக்கள் வெள்ளம் அப்படியே அலை பாய்ந்து கேப்டன் தீவுத்திடல இருந்து கட்சி ஆபீஸ்க்கு கொண்டு வரும்போது அப்போ போலீஸால கட்டுப்படுத்த முடியல. இதே மக்கள் நெரிச்சல் நடந்தது அங்கேயும். அப்ப கேப்டனுக்கு எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்க கூடாது என்று காவல்துறை வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. நாங்க எவ்வளவு சொன்னாலும் அவங்க கட்டுக்கு அடங்க மாட்டேங்கிறாங்க, நீங்க சொல்லுங்க. அப்ப என் கையில அவ்வளவு துக்கத்தை மனசுல வச்சிருக்கேன். கேப்டன் மறைவு இன்னைக்கு என்னால தாங்க முடியாத ஒரு வேதனை. ஆனாலும் கேப்டனை பார்க்க வந்த ஒரு தொண்டன் கூட அங்க வந்து பாதிக்க கூடாது, ஒரு தொண்டனுக்கு கூட எதுவும் நடந்து விடக் கூடாது என்பதனால் அத்தனை சோகத்தையும் மனதிலே கொண்டு அந்த ஸ்பீக்கரை வச்சு நான் பேசுறேன். என் அன்பு தொண்டர்களே, இது ராணுவ கட்டுப்பாட்டிற்கு இணையான கட்சி. தலைவர் மறைவுக்காக லட்சக்கணக்கான பேர் நீங்க இங்க வந்திருக்கீங்க. அனைவரும் சேர்ந்து தலைவருக்கு வீர வணக்கங்களை நாம் சொல்வோம். ஆனால் தலைவரை பார்க்க வந்த ஒரு தொண்டர் கூட இங்க மறைந்ததாக வரலாறு இருக்கக்கூடாது. இங்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிரும் விலை மதிப்பில்லாத உயிர்கள். கேப்டனை நம்பிய தொண்டர்களின் உயிர் விலை மதிப்பில்லாதது. நீங்கள் அனைவரும் பத்திரமாக தலைவரை பார்த்துட்டு பத்திரமா வீட்டுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அதை போட்டுச்சு. நான் பேசிக்கிட்டே வரேன். அப்படியே தள்ளுமுள்ளு நடக்கும். அமைதியா வரணும், யாரையும் தள்ளக்கூடாதுன்னு அப்படியே கட்டுப்படுவாங்க. அப்படியே தான் தீவுத்திடல இருந்து தலைவரை அடக்கம் செஞ்ச இடம் வரைக்கும் நம்ம போனோம். தலைவரை அடக்கம் செய்த பிறகு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கட்சி ஆபீஸ் சுத்தி லட்சக்கணக்கான மக்கள் ஒருத்தர் கூட கலைஞ்சு போல அப்படியே நிக்கிறாங்க. ஏன்னா தலைவருடைய அடக்கம் பண்ண இடத்தை பார்க்காம நாங்க போக மாட்டோம். போலீஸ் எவ்வளவோ போய் சொல்றாங்க, எல்லாரும் இன்னைக்கு கலைஞ்சு போங்க, நாளை மறுநாள் இருந்து வந்து பாருங்க. யாரும் ஒரு ஆள் போல. அப்ப நானே வந்து ரொம்ப அழுது சோகமா உட்கார்ந்து இருக்கேன். அப்ப வந்து என்கிட்ட உயர் அதிகாரிகள் எல்லாம் பேசுறாங்க, நீங்க எப்படி கட்டுப்படுத்தி தீவுத்திடல இருந்து தலைவரை நாம இங்க கொண்டு வந்தோமோ அதே மாதிரி நீங்க சொன்னா மட்டும்தான் அவங்க கலைந்து போவாங்க. அவ்வளவு சோகத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு மீண்டும் நம்ம கட்சி ஆபீஸ் கேட் வரைக்கும் வந்து கழக நிர்வாகிகளோட அப்பயும் எல்லாரையும் பார்த்து 2 கை கூப்பி வணங்கி கேட்டுக்கிட்டேன். தலைவரை பார்க்க வந்த லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு என்னுடைய வீர வணக்கங்கள், நன்றிகள், வணக்கங்கள் என்று சொல்லி இந்த நிமிடம் இங்கிருந்து நீங்க எல்லாரும் கலைந்து போக வேண்டும். நாளை காலை 6 மணி முதல் எப்பொழுதும் உங்களுக்காக இந்த கேட் திறக்கப்பட்டிருக்கும். நமது தலைவர் கூட எங்க குடும்பத்துக்கோ நம்ம கட்சிக்கு மட்டும் இல்லை, தமிழகத்தின் தலைவர் அவர், மக்கள் தலைவர் அவர். அதனால நீங்கள் அத்தனை பேரும் தலைவரை எப்ப பார்க்கணும்னாலும் வாங்க, உங்களை யாரும் தடுக்க மாட்டார்கள். இந்த ஒரு நாள் நீங்கள் காவல்துறைக்கு நிச்சயமாக தலைவரை மனசுல நினைச்சு கட்டுப்பட்டு இப்பொழுது இன்னைக்கு எல்லாரும் கலைந்து போனோம். நாளை காலையிலிருந்து எத்தனை லட்சம் பேர் வேணாலும் வாங்க, உங்களுக்காக இந்த கேட் எப்பொழுதும் திறந்து இருக்கும் என்று அன்பாக நான் சொன்னேன். 10 நிமிஷத்துல எல்லா மக்களும் கலைந்து எந்த ஒரு அசம்பாவிதம் யாருக்கு நடக்காம கலைந்து சென்றார்கள். அதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ஒரு தலைமை சொன்னால் அந்த வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடிய ராணுவ கட்டுப்பாட்டுக்கு இணையான தொண்டர்களை கொண்ட கட்சி தேமுதிக. மறுநாள் சொன்னது போல 7 மணிக்கு திறக்கப்பட்ட கேட் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு தெரியும். வருகின்ற அத்தனை பேரும் தலைவரை பார்த்து வணங்கி விட்டு சாப்பிட்டுட்டு தான் போறாங்க.
அதனால சொல்றேன், ஒரு கட்சினா எப்படி இருக்கணும், ஒரு கட்சினா எப்படி கட்டுப்பாடோட இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரே இலக்கணம், ஒரே உதாரணம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது வரைக்கும் நம்ம ஆட்சியில இல்ல, ஆண்ட கட்சியும் இல்ல, ஆளும் கட்சியும் இல்ல. இருந்தாலும் மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இன்றைக்கு வரைக்கும் மக்கள் பணிகளில் இருந்து எல்லளவும் பின்வாங்காமல் அதே உறுதியோடு தைரியத்தோடு இன்னைக்கு நாம பயணிக்கிறோம்னா இந்த கட்சியின் வெற்றி உண்மை தொண்டர்களாக நீங்கள் இருக்கும் வரை இந்த கட்சியை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதை நிச்சயமாக இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவரோட கனவு, லட்சியம், கொள்கைகளை நாம் அனைவரும் சேர்ந்து வென்றெடுப்போம். வெற்றி கனிகளை தலைவர் காலடியிலே சமர்ப்பிப்போம் என்று சொல்லி இந்த நேரத்தில் நாம் உறுதி ஏற்போம் என்று சொல்லி இந்த கூட்டத்திற்கு வந்த அனைவருக்கும் என் இருகரம் கூப்பி நன்றிகளை சொல்லி, நமது தலைவர் நமக்கு சொன்னது போல தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, என்றதை செய்வோம், இல்லாதவருக்கு நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசு கொட்ட வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.